அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நேரலையூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருப்பதற்கான நோக்கம், நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியில் விடை அளிப்பதற்காகவும் உங்களுடைய மார்க்க அறிவை வளர்ப்பதற்கான ஒரு நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். எனவே உங்களுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பி வைத்தால் அதற்கு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் புதன்கிழமைகளில் இரவு 8 மணி முதல் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். பலதரப்பட்ட கேள்விகள் வந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு முன்பதாக ஜமாத்தை சார்ந்த முக்கியமான அறிவிப்புகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். முதலாவது அறிவிப்பு என்னன்னு சொன்னா, உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிலோன் தௌஹீத் ஜமாத் என்பது இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே மக்கள் மத்தியிலே எடுத்துரைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதனூடாக நாங்கள் ஏகத்துவ கொள்கையை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே வஹியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய கொள்கையை இலங்கை பூராகவும், இன்னும் சொல்ல போனால் சமூக வலைத்தளங்களூடாக உலகம் பூராகவும் நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இத்தகைய பணிகளில் மிக முக்கியமான ஒரு பணியாக இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நாட்களில் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அரபு மொழியை கற்க ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வகுப்பை நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் மாலிகாவத்த கிளை தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துர் ரஹீம் அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமூடாக அவரை தொடர்பு கொண்டு உங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த வகுப்புக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அரபை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வகுப்பிலே அரபை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்பதையும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாகவே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுதான் திங்கட்கிழமைகளில் இரவு நேரத்தை நாம் தெரிவு செய்திருக்கிறோம். அரபுல ஆரம்பத்திலிருந்து நுனியிலிருந்து உச்சகட்டம் வரைக்கும் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய முகவரி, உங்களுடைய தகமைகளை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரபு வகுப்பிலே யாரெல்லாம் கலந்து கொண்டு சிறந்த முறையில் அந்த கட்டை நெறியை நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமதியான சான்றிதழ்களை வழங்குவதற்கும் நாம் இன்ஷா அல்லாஹ் ஆயத்தமாக இருக்கிறோம். எனவே உங்களுடைய பெயர்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். அரபு மொழியை படிப்பதனூடாக குர்ஆன் ஹதீஸை நீங்களே நேரடியாக ஆய்வு செய்து விளங்கக்கூடிய ஒரு திறமையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வளர்த்து தருவோம். அதே நேரத்துல ஆரம்ப வகுப்புல யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற நிலையில் அந்த பாடநெறியை முடித்தார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகளை நாங்கள் தெரிவு செய்து அவர்களுக்கு உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ் சார்ந்த முக்கியமான மார்க்க ரீதியான படிப்புகளை நாம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு செல்ஃபாக அரபை படிச்சு ஆய்வு செய்து மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு திறனை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கி தருவோம். உங்களில் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கிறீங்களோ, லோயர்ஸ்களாக இருப்பீங்க, டாக்டர்களாக இருப்பீங்க, இன்ஜினியர்களாக இருப்பீங்க, அல்லது டீச்சர்ஸ்களாக இருப்பீங்க, ஒவ்வொரு உத்தியோகத்துல இருக்கிறவங்க மதரசாவுக்கு சென்றுதான் அரபை படிக்கணும், மதரசாவுக்கு சென்றுதான் உசூலுல் ஃபிக்ஹ படிக்கணும், உசூலுல் ஹதீஸ படிக்கணும் என்ற நிலை இல்லாமல் உங்களுடைய தொழில்களை நீங்கள் மேற்கொள்ளுகின்ற அதே நேரத்துல பேரலலாக இந்த அரபு கற்கை நெறியை முடித்துக் கொள்வதற்கு இலகுவான முறையில இன்ஷா அல்லாஹ் அந்த பாடநெறியை அமைத்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு முதலாவது அறிவிப்பாக நாங்கள் செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இந்த ஜமாத் சார்பாக பெண்களுக்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக வயது முதிய பெண்கள் அல்லது இளமை பெண்களாக இருந்தாலும்
குர்ஆனை ஆரம்ப வயதிலே கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை வாசிப்பதற்கு, ஓதுவதற்கு, தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை அணுகுவதற்கு தெரியாதவர்களுக்கு குர்ஆனை இலகுவான முறையில், தர்த்தீலான முறையில் ஓதுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பெண்களுக்காக மாத்திரம் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சாயங்காலம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஆலிமா ஒருவர் மூலம் நாம் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான ஒரு குர்ஆன் கற்கை நெறியை, குர்ஆன் ஓதல் பயிற்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் பெண்கள் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி ருஸ்னா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக பெண்கள் மாத்திரம் தொடர்பு கொள்ளுங்கள். திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு அந்த குர்ஆன் தர்த்தீலான முறையில் ஓதல் பயிற்சி கற்கை நெறியில் உங்களையும் இணைத்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆன தர்த்தீலான முறையில ஓதுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே உங்களுடைய ஆரம்ப வயசுல இந்த குர்ஆன முழுமையான முறையில தர்த்தீலான முறையில ஓதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்துல குறைந்தபட்சம் 15 வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தால் உங்களுடைய பெயர்களை சகோதரி ருஸ்னா அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தில் பதிவு செய்து கொண்டு அந்த கற்கை நெறிக்கு நீங்களும் கலந்து கொள்ளலாம். அது இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் திகதி முதற்கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இன்ஷா அல்லாஹ் சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஜமாத்தை தொடர்பு கொண்டு பல சகோதர சகோதரிகள் உதவிகளை தேடி வருகிறார்கள். ஏன்னா ஒரு ஜமாத்தை பொறுத்தளவில் அந்த ஜமாத்தூடாக மார்க்கத்தை எத்தி வைப்பது மாத்திரம் ஒரு கடமையாக வராது. நாங்கள் மார்க்கத்தை சமூக மன்றத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற நேரத்துல ஒவ்வொருவரும் நம்மை தொடர்பு கொண்டு அவர்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய துயரங்கள், துன்பங்களை நம் ஜமாத்துக்கு அவர்கள் எத்தி வைப்பார்கள். எதற்காக இந்த தகவல்களை சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஜமாத்தூடாக அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்காதா, ஜமாத் மூலமாக ஒரு உதவித்தொகை கிடைக்காதா என்று நினைத்துதான் அந்த கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். அப்படி பல துறைகளில் கல்வி துறையை சார்ந்த மாணவ மாணவிகள் உதவிகளை தேடுவார்கள். A லெவல் படிக்கக்கூடிய, அட்வான்ஸ் லெவல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அட்வான்ஸ் லெவல் படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு தேவையான பண வசதிகள் இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த பாடங்களை ஒரு வகுப்புக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்றுக்கு செல்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கும், கணினி வசதிகள் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்துல தேவையான புத்தகங்களை வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கும். எனவே கல்வி ஊக்குத்தொகை ஒன்று நமக்கு கிடைக்காதா என்று கோரிக்கைகளை வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதே போல அட்வான்ஸ் லெவலை தாண்டி உயர்கல்வி ஹையர் ஸ்டடீஸுக்கு யூனிவர்சிட்டிக்கு இலங்கையில பல்கலைக்கழகங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த பல்கலைக்கழக கல்விக்காக வேண்டி ஜமாத்தை நாடி பலரும் உதவி தேடுறாங்க. பயோசயின்ஸ் ஸ்கீம்ல பல மாணவ மாணவிகள் நம்மிடம் ஜமாத்துல உதவி தேடுறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் டபுள் மேத்ஸ் செய்யக்கூடிய மாணவ மாணவிகள் உதவி தேடி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் பல துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் நிதி உதவி கேட்கிறாங்க. அவங்களோட கல்வியை சரியான முறையில முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி சில அடிப்படையான கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது கிளாஸ் ஃபீஸ் கட்டுவதற்கு, அல்லது ஹாஸ்டல் சார்ஜஸ் கட்டுவதற்கு, இது போன்ற தேவைகளுக்காக ஜமாத்தை தொடர்பு கொண்டு உதவி தேடுகின்ற நேரத்தில் ஒரு ஜமாத்தாக இந்த சமூகத்தின் கல்வி மட்டத்தை உயர்த்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் கல்விமான்களால் தான் ஒரு சமூகத்தை ஒரு சீரான முறையில், ஒரு சரியான அடிப்படையில் சீர்திருத்த முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தற்போது வாழக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு என்பது கல்வியை மேன்மைப்படுத்தி, கல்வியை இலக்காக வைத்து இந்த சமூகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே கல்வி துறையில் யாரெல்லாம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பார்களோ அவர்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவது ஒரு ஜமாத் என்ற வகையில நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. எனவே அது சார்ந்த பல விண்ணப்பங்கள், பல கோரிக்கைகள், கடிதங்கள் நம்மிடம் இருக்கின்றன. யாரெல்லாம் அந்த மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்களோ ஜமாத்தை தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்துல இன்னும் சிலர் அடிப்படையான தேவைகள், இருப்பிட வசதி இல்லாமல், வாடகை வீட்டுல வாடகையை கட்டி கொள்ள முடியாமல், அல்லது ஒரு வீடை கட்டுறாங்க, ஒரு சிறிய அளவு தொகை தேவை, அந்த வீடை முழுமைப்படுத்துவதற்கு, அப்படி சில பேர் உதவிகளை தேடுவார்கள். இன்னும் சிலர் அன்றாடம் அவர்களுடைய அடிப்படையான உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு முடியாத நிலையில் கூட ஜமாத்தை நாடி பலரும் உதவி தேடக்கூடிய
ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவது, உலர் உணவுப் பொருட்களை வழங்குவது, சாப்பாடு வழங்குவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மார்க்கம் பேசக்கூடியவர்கள் வெறுமனே மார்க்கத்தை மட்டும் பேசி இருந்தால் சரி வராது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 107வது அத்தியாயத்துல 1 முதல் 3வது வசனங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். அரைத்தல்லதி யுகதிபு பித்தீன், தீர்ப்பு நாளை பொய்ப்பித்தவர்கள் யார் என்று நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம், அவர்கள் அனாதைகளை விட்டு விடுகிறார்கள். வலா யஹுல் வலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கு அவர்கள் தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அதை வன்மையாக கண்டிக்கிறான். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடியவர்கள், ஏழை மக்கள் பசியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உணவளிக்காமல் இருந்தால் அந்த மறுமை நாள் மீது உள்ள நம்பிக்கை என்பது ஒரு கேள்விக்குறியானது. அல்லாஹ் மீதான நம்பிக்கை என்பது கேள்விக்குறியானது என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தினூடாக கண்டனத்தை தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நாங்க அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்றா, மறுமை உலகத்தை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னா, இந்த திக்கற்ற நிலையில், ஆதரவற்ற நிலையில், அரவணைப்பற்ற நிலையில், கஷ்டங்களுக்கு நஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது நம் மீது மார்க்கம் சுமத்திருக்கக்கூடிய ஒரு கடமையாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு மனிதர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அன்ன ரஜுலன் ஸஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் இஸ்லாமி ஹைர், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துதிஇமு தஆம், நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். வ தக்ரஉ ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஸலாத்தை பரப்ப வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக சஹீஹுல் புகாரியிலே 12வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தில் மிகச் சிறந்த செயல் எது என்று சொன்னால் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதான் ஒரு மகத்துவமான செயலாக இஸ்லாம் பார்ப்பது இந்த குர்ஆன் வசனத்துக்கு கூட விளக்கமா இருக்குதா இல்லையா? அப்ப யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அன்றாட வாழ்க்கையில சிரமத்தோடு வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் பொழுது பல கடிதங்கள் நம்மை அடைந்து கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் ஊடாக கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள். ஆனால் உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஜமாத்துடைய நிதி பற்றாக்குறையாக இருக்கிறது. எனவே உங்களுடைய பொருளாதார உதவிகளை, நிதி உதவிகளை, உங்களுடைய நன்கொடைகளை, ஜக்காத்துக்களை, சதக்காக்களை நீங்கள் நம் ஜமாத்துக்கு தாராளமாக அள்ளி வீச வேண்டும். ஏனென்றால் இந்த மக்களுக்காக உதவி செய்வதும் ஒரு ஜமாத் என்ற வகையில நம்முடைய கடமையாக இருக்கிறது. திரையில் தென்படக்கூடிய வங்கி இலக்கத்திற்கு உங்களுடைய நன்கொடைகளை பதிவு செய்துவிட்டு நீங்கள் அதை வாட்ஸ்அப் ஊடாக இந்த காரியத்துக்காக, இந்த நோக்கத்துக்காக நான் இதை வைப்பீடு செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் என்று சொன்னா, நீங்க எந்த துறையில் அதை பயன்படுத்த சொல்வீர்களோ அந்த துறைக்காக மாத்திரம் அதை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இன்ஷா அல்லாஹ் ஜமாத் அதை எடுத்து நடத்தும், அமானிதத்தை பேணும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நாங்கள் இன்னொரு முக்கியமான அறிவிப்பாக பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக, உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிலோன் தௌஹீத் ஜமாத் என்பது மார்க்கத்தை உறுதியாக எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல், ஷிர்க் இல்லாத, பித்அத் இல்லாத நிலையில் வஹியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மக்கள் சமூகத்தை நாம் உருவாக்கி வருகிறோம். அதற்காக பாடுபடுகிறோம். எனவே நாம் ஜமாத் சார்பாக இந்த மார்க்க பணிகளை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், அரங்க நிகழ்ச்சிகள், முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், முஸ்லிம்களுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு அக்கு வேறு ஆணி வேறாக அவர்களுடைய மார்க்கத்துக்கு முரணான கருத்தை தெளிவுபடுத்தும் விதத்திலான பல மார்க்க உரைகள், மறுப்புரைகள், அதே போன்று அசத்தியத்தை கருவறுக்கக்கூடிய விதத்தில், அசத்தியத்தை சுக்குநூறாக்கக்கூடிய விதத்தில் உறுதியான நிலைப்பாட்டுடன் மார்க்கத்தை ஆய்வு செய்து வெளியிடக்கூடிய பலவிதமான மார்க்க விளக்க வீடியோக்கள், இஸ்லாமிய அடிப்படை கல்வியை மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அடிப்படை கல்வி வகுப்புகள், இன்னும் பல தர்பியா நிகழ்ச்சிகள், அதே போன்று இலங்கையிலே பல ஊர்களிலும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட இந்த தாவா பிரச்சாரங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை நிர்வகிக்கக்கூடிய சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தை பொறுத்த அளவுல உங்கள் அனைவருக்கும் தெரியும், நாம் ஒரு வாடகை இடத்துலதான் இருக்கிறோம். அப்ப இந்த தலைமையகத்துடைய வாடகை செலவு, தண்ணீர் கட்டணம், மின்சார கட்டணம், அதிலே அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கான கொடுப்பனவுகள், இவற்றை நாம் செலுத்துவதற்கு உங்களுடைய நிதி உதவிகளை வைத்துதான் நாங்கள் அந்த செலவினங்களை பார்த்து வருகிறோம். எனவே நம்முடைய தற்போதைய நிலையில் வரவுகள் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால நம்முடைய ஜமாத்தின் இந்த மார்க்க பணிகளுக்கு உதவ விரும்புபவர்கள்,
நம்மை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அது உங்களுடைய சதக்காவாக, சந்தாவாக, ஜகாத்தாக, நன்கொடையாக நீங்கள் விரும்பக்கூடிய விதத்தில் அவற்றை நீங்கள் வழங்கிவிடலாம். அதே போன்று இந்த ஜமாத்தூடாக பல சமூக பணிகளையும் நாம் செய்து வருகிறோம். இரத்த தான முகாம்கள் நடத்தி வருகிறோம், மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறோம், திக்கற்றவர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவிக்கரங்களை நீட்டி வருகிறோம். அத்தகைய நல்ல பணிகள் சமூக ரீதியாக செய்யப்படுகின்ற இத்தகைய பணிகளுக்கும் உங்களுடைய பொருளாதார உதவிகளை நீங்கள் அள்ளி வழங்கினால் மார்க்க பணி மிகவும் மெருகூட்டக்கூடிய நிலையில், அழகான நிலையில் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு சேர்ப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் செலவழிக்கக்கூடிய உங்களுடைய தர்மங்கள் வீணாக போகாது. காரணம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 261வது வசனத்துல சொல்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல காரியங்களுக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பத்தின், அவர்கள் ஒரு தானியத்துக்கு ஒப்பானவர்கள். அன்பதத் சபஅ சனாபீல, அந்த தானியம் 7 கதிர்களை முளைக்கச் செய்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து அப்பா, ஒவ்வொரு கதிரிலும் 100 பயிர்கள் முளைக்கின்றது, 100 தானியங்கள் விளைகின்றது. வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தாராளமாக அதை பல்கி பெருகச் செய்வான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். அப்ப நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு தர்மத்தை செய்வோம் என்று சொன்னால், ஒரு தானியம் எப்படி 7 கதிர்களாக பல்கி பெருகி அந்த ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் முளைத்து அது அல்லாஹ் நாடிய அளவுக்கு விசாலப்படுத்துவானோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தாராளமாக பல்கி பெருக செய்வான் என்பது இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறார். அப்ப நீங்க நம்பி செலவழிக்கலாம். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செல்வங்களை செலவழிப்பதனால உங்களுடைய பொருளாதாரம் வீணாக போகாது, அது பல்கி பெருகத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் உத்தரவாதமாக தந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வை இஸ்திகாமத்தாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தாறுமாறாக செலவழிக்க வேண்டும். அது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் பொருளாதாரத்தை செலவழித்த நன்மைகளையும் அடைந்து கொள்வீர்கள். உங்களுடைய பொருளாதாரமும் பௌதீக ரீதியாக இந்த உலகத்திலே பல்கி பெறத்தான் போகிறது என்பது இந்த வசனத்தினூடாக நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு உறுதியான ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அதனால நீங்க தாராளமாக சிலோன் தௌஹீத் ஜமாத் ஊடாக நாம் நடத்துகின்ற இந்த சன்மார்க்க பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக அள்ளி வீசுமாறு கூறிக்கொள்கிறோம். திரையில் தென்படக்கூடிய வங்கி இலக்கத்திற்கு உங்களுடைய நன்கொடைகளை, சதக்காக்களை, ஜகாத்துகளை தந்து உதவுமாறும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அறிவிப்புக்கு பின்னாடி நாங்க இப்ப எங்களோட நிகழ்ச்சிக்கு செல்கிறோம். இந்த வாரத்துல முதலாவதாக கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு சகோதரி, திஹாரியை சேர்ந்த ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, தொழும்போது பெண்கள் காலுறைகள் அணிய வேண்டுமா என்று கேட்கிறாங்க. பொதுவாக இந்த கேள்வி பெண்கள் மத்தியிலே பரவலாக காணக்கூடிய ஒரு கேள்வி. அதே நேரத்துல பல சந்தர்ப்பங்கள்ல இதற்காக வேண்டி பதிலளித்திருக்கிறோம். ஆனா இதற்கு மாறுபட்ட கருத்துக்களும் சமூகத்துல நிலவுவதனால இது எப்பயுமே ஒரு சந்தேகத்துக்குரிய நிலையிலேயே இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே இது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அக்குவேறு ஆணிவேராக தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த கேள்வியை இன்றைய நிகழ்ச்சியில் முதல் கேள்வியாக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இஸ்லாத்திலே பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நேரடியாக கட்டளையிட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அல்லாஹ்வோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, முஸ்லிம் பெண்களே உங்களுடைய பாதங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது திறந்து வைக்காதீர்கள் என்ற விதத்துல ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தால் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம போயிடும். ஆனா பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சில செய்திகள் தங்களுடைய கருத்துக்கு தோதுவாக அமைத்து கொண்டு வியாக்கியானங்களை கொண்டுதான் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். பாதங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதற்கு நேரடியாக குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எந்த ஒரு தடையும் இல்லாத நேரத்துல அது சம்பந்தப்பட்ட செய்திகள் நாங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து ஆய்வு செய்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தடுக்காத ஒன்றை நமக்கு தடுக்க முடியாது, அல்லாஹ் தஆலா அனுமதித்த ஒன்றை நமக்கு தடுக்க முடியாது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை ஹலாலாக்குற அதிகாரமும் நமக்கு இல்லை, அல்லாஹ் எதை அனுமதித்தானோ அதை ஹராமாக்குற அதிகாரமும் நமக்கு இல்லை என்பதனால நேரடியான தடை இல்லாத ஒரு விஷயத்துல மிகவும் கவனமாக நம்முடைய இந்த விஷயங்களை ஆய்வு செய்துதான் முடிவெடுக்க வேண்டும். இந்த பெண்கள் பாதங்களை மறைக்கத்தான் வேண்டும் என்ற கருத்துல சமூகத்தில் பரவலாக பல அறிஞர்கள் கருத்து பதிவு செய்து வருகிறார்கள். அவங்க இதுக்கு முதலாவதாக என்ன ஆதாரமா வைக்கிறாங்க என்று சொன்னா, அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 24வது அத்தியாயத்துல 31வது வசனத்துல சொல்கிறான்,
வலா யதுரிபுன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன. பெண்கள் தங்களில் மறைத்திருக்கும் அலங்காரம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம். வலா யதுரிபுன பிஅர்ஜுலிஹின்ன, கால்களை தரையில் அடித்து நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனம் 24வது அத்தியாயத்துல 31வது வசனம். இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி பெண்கள் கால்களை மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த வசனத்துல எல்லாம் கால்களை மறைக்கணும் என்று சொல்லி நேரடியாக எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கவில்லை. மாறாக அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னா, பெண்கள் கால்களை தரையில் அடித்து நடக்க வேண்டாம். அப்படி நீங்கள் தரையில் அடித்து நடக்கும் பொழுது அதனூடாக ஒரு சத்தம் எழுப்பி உங்களுடைய அலங்காரம் வெளிப்படக்கூடாது. உங்களுடைய கால்கள் தரையில் அழுத்தமான முறையில் நீங்கள் தரையில் அடித்து நடக்கின்ற நேரத்தில் அதனூடாக உங்களுடைய அலங்காரங்கள் வெளிப்பட்டு ஆண்கள் உங்களை கவரக்கூடாது என்றுதான் அல்லாஹ் சொல்றார். அப்ப அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த வசனத்துல ஒரு தடை இருக்குது. அலங்காரம் என்று சொன்னா இயற்கையா வரக்கூடிய அழகு கிடையாது. இஸ்லாத்தில் அலங்காரம் என்பது அழகு அல்ல. அழகு என்பது பெண்ணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இயற்கையான அழகுதான் அழகு என்பது. அதை திருக்குர்ஆன்ல ஹுஸ்ன் என்ற வார்த்தையில, ஜமால் என்ற வார்த்தையில அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா ஜீனத் என்று சொன்னா உடம்பில் இருக்கின்ற இயற்கையான அழகை மெருகூட்டுவதற்காக செயற்கையாக நாங்கள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அலங்காரம் தான் ஜீனத் என்ற வார்த்தையில வருது. இப்ப இங்க அல்லாஹ் தஆலா ஜீனத்தை தான் வெளிப்படுத்த வேணாம் என்றான். எது ஜீனத்தாக பெண்களுக்கு அமைகிறதோ அதை கால்களால் தட்டி நீங்க வெளிப்படுத்தாதீங்க. கால் கொலுசு நீங்கள் அணிந்திருந்தால் அதுல நீங்கள் சலங்கையை கட்டி கொண்டு கால்களை தரையில் நீங்கள் அடித்து நடக்கும் பொழுது உங்களுடைய சலங்கை ஒளி எழுப்பப்பட்டு அதனூடாக ஆண்கள் உங்களை கவர்ந்து விடக் கூடாது என்ற மாதிரி கருத்துல தான் இந்த வசனம் வருகிறது. தவிர பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த வசனத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது அவங்க என்ன ஹதீஸ காட்டுறாங்கன்னு சொன்னா, அப்துல் அஸ்ஹல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னலனா தரீகன் இலல் மஸ்ஜிதி முன்தினா, நமக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை நாற்றம் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது. அப்ப சகதிகள் இருக்கிறது, துர்வாடை அடிக்கிறது, நாற்றம் நிறைந்ததாக அந்த பாதை இருக்கிறது. ஃபகைஃப நஃபஅலு இதா முத்திர்னா, மழை பெய்ந்தால் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அலைஸ பஅதஹா தரீகுன் ஹிய அத்யபு மின்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பிறகு உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல பாதை கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார்கள். அப்ப அந்த நபி தோழியர் சொல்கிறார்கள், பலா, ஆமா எங்களுக்கு இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹாதிஹி பிஹாதிஹி, நீங்கள் சகதிகள் நிறைந்த துர்வாடை நிறைந்த ஒரு பாதையை நீங்கள் கடந்து வருகிறீர்களே, அதிலே ஏற்படக்கூடிய அந்த சிரமம், அசுத்தம், நீங்கள் நல்ல ஒரு பாதையிலே கடந்து சென்று வருகின்ற நேரத்தில் அதை சரி செய்துவிடும். இதற்கு பகரமாக அது இருக்கும், அது இதை சரி செய்துவிடும் என்ற கருத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் அபூதாவுதுல 327வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை ஆதாரமா காட்டி பெண்கள் தங்களுடைய கீழாடையை தரையில் படும்படிக்கு இழுத்து நடக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பாதங்கள் மறைந்துதான் இருக்கிறது. அசுத்தங்கள் ஆடையில கீழாடையில் படும் அளவுக்கு ஆடையை அணிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட ஆடை ரொம்ப நீளமா இருந்திருக்குது, கால் பாதங்களும் மறைந்துதான் இருக்கிறது. எனவே பெண்கள் பாதங்களை மறைக்கத்தான் வேண்டும் என்பது இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் என்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த ஹதீஸ்ல பெண்கள் பாதங்களை முழுசா மறைச்சுக்கோங்க என்று ஏதாவது நேரடி வாசகங்கள் இருக்கிறதா? இல்ல. என்ன வருது? இது ஆடையை பத்தி பேசுது. நீங்கள் ஆடைகளை அணிந்து வரும்போது தரையில் அந்த ஆடை படக்கூடிய நிலையில் அசுத்தம் பட்டால் அந்த ஆடையை எப்படி சுத்தமாக்குறது? நாங்க வர்ற பாதையில துர்நாற்றம் இருக்குது, சகதிகள் இருக்குது, மழை பெய்தால் அந்த சேறு கூட நம்முடைய ஆடைகளில் படலாம். அப்படி பட்டால் என்ன நிலை? நாங்க இப்ப பள்ளிவாசலுக்கு வர வேண்டி இருக்குது, பள்ளிவாசலுக்கு அசுத்தமான நிலையில வரலாமா? ஆடையில் அசுத்தம் படுவது சம்பந்தமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பந்தப்பட்ட நபி தோழியர் கேட்கிறார்கள். அதுக்கு ரசூலா என்ன சொல்றாங்க? ஒரு நல்ல பாதையில நீங்க கடந்து வரும்போது அந்த அசுத்தம் நீங்கிவிடும். எந்த பாதையில் அசுத்தம் பட்டுச்சோ மற்ற பாதை அந்த அசுத்தத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாங்களே தவிர நீங்க பாதங்களை மறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லல.
எனவே இந்த செய்தியில ஒரு பெண் தன்னுடைய பாதங்கள் மறைக்கும் அளவுக்கு நீளமான ஆடையை அணியணும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளை இடல. ஒருத்தர் அணிந்து வந்தால் என்ன செய்வது என்றுதான் கேள்வி கேட்கிறாங்க. அணிந்து வரக்கூடிய நிலை வந்தால் என்ன நிலை, ஆடை அசுத்தமானால் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சுத்தமான பாதையை கடந்து வருகின்ற நேரத்தில் அசுத்தம் நீங்கி விடும் என்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல பெண்களோட பாதத்தை மறைக்கணும் என்ற கட்டளையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியா பிறப்பிக்கவும் இல்லை, மறைமுகமாக பிறப்பிக்கவும் இல்லை. பெண்கள் நீளமான ஆடையை பாதையை மறைத்து அணிந்துதான் வர வேண்டும் என்ற கட்டளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிக்கவும் இல்லை. அப்ப என்ன இந்த ஹதீஸ் சொல்லுதுண்டா, பெண்களுக்கு அந்த ஆடை சுத்தமான நிலையை அடைகின்ற நேரத்துல சுத்தமாக்குறதுக்கான வழிய ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்கன்றது நாங்க விளங்கிக் கொள்றோமே தவிர, ஒவ்வொரு பெண்ணும் நாங்க நீளமான ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறோம், எனவே நாங்க இப்படி பள்ளிவாசலுக்கு வரும்போது அசுத்தமான என்ன செய்வது இப்படி கேட்கவில்லை. ஒருவேளை நாங்கள் நீளமான ஆடையுடன் வரும் பொழுது அசுத்தமானால் என்ன செய்வது, அப்படி அசுத்தமானால் தூய்மையான பாதை அதை சுத்தமாக்கி விடும் என்ற கருத்து தான் இந்த செய்தியில் வருகிறது. அதே நேரத்துல மூன்றாவதாக ஒரு செய்தி அவங்க முன்வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து ஒரு செய்தியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க, இன்னி இம்ராஅத்துன் உத்தீலு தைலி, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், என்னுடைய கீழாடை தொங்க விடப்படும் நிலையில் இருக்கிறது. வ அம்சில் ஃபில் மக்கானில் கதிரி, நான் நடக்கின்ற நேரத்தில் நடந்து செல்லுகின்ற நேரத்தில் அசுத்தமான இடத்தை கடந்து வர வேண்டிய நிலை இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை எத்தி வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுத்தஹிருஹு மா பஅதஹு, அந்த பெண் அந்த அசுத்தமான பாதை அல்லாத வேறொரு பாதையை கடந்து வருகின்ற நேரத்தில் அசுத்தமான பாதையில் ஆடையில் பட்ட அசுத்தம் சுத்தமான பாதையிலே அந்த அசுத்தத்தை நீக்கி விடுகிறது என்ற செய்தியை ஹுமைதா என்பவர் அறிவிக்கிறார். இது அபூதாவுதுல 326வது செய்தியாக வருகிறது. இந்த செய்தியை பொறுத்தளவுல இந்த செய்தியில அறிவிப்பாளர் வரிசை நம்பகமான ஒரு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது. ஏனென்றால் இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான ஹுமைதா என்பவருடைய நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படவில்லை. இவர் நம்பகமானவர் என்று அறிஞர்கள் ஒருவர் கூட சான்றிதழ் அளிக்கவில்லை. எனவே இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த செய்தியில கூட ஒரு பெண் கீழாடையை நீளமாக அணிய வேண்டும் என்ற கட்டளையை நபிகள் நாயகம் பிறப்பித்ததாக வருகிறதா? வரல. எப்படி வருகிறது? ஒரு பெண் நீளமான ஆடையுடன் வந்தால் என்ன செய்வது? அப்போ வராத நிலையிலும் சில பெண்கள் இருப்பார்கள். தரையில் தேய்ப்படும் அளவுக்கு ஆடையை அணியக்கூடிய பெண்களும் இருப்பார்கள். தரையில் தேய்ப்படாத நிலையில் கரண்டை வரை இருக்கக்கூடிய நிலையில் ஆடை அணியக்கூடிய பெண்களும் இருப்பார்கள். அப்ப கரண்டைக்கு கீழே தரையில் தேய்ப்படும் அளவுக்கு இழுத்து செல்லும் அளவுக்கு தரையில் இழுபடும் அளவுக்கு ஆடை அணியும் பெண்ணுடைய நிலை சம்பந்தமாகத்தான் இந்த செய்தியில கேள்வியா கேட்கப்படுது. அசுத்தம் பண்ற அளவுக்கு தரையில் ஆடை கீழே விழுது, இப்ப நான் என்ன செய்வதுன்னு தான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லா பெண்களும் தரையிலே ஆடைகளை நீங்கள் இழுபடும்படிதான் நடந்து வர வேண்டும், கால் பாதங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டதாக இந்த செய்தியிலும் வரவில்லை. ஆனால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாகவும் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தியை ஆதாரமா வைப்பாங்க. இந்த ஹதீஸ் பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டும் என்பவர்களும் பெண்கள் பாதங்களை மறைக்க வேண்டியதில்லை என்பவர்களும் இந்த செய்தியை ஆதாரமா காட்டுவாங்க. அப்ப இந்த செய்தியில் உள்ள வாசகத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்ன செய்தி என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலான், யார் தற்பெருமை காரணமாக தனது ஆடையை தரையில் இழுபடும்படி இழுத்து செல்வாரோ, லம் யன்னுரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, அவரை அல்லாஹ் மறுமை நாளில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா ஆண்களுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யாரு ஆடையை தரையில் இழுபடும்படி நடந்து செல்வார்களோ அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொல்லும் போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்க கேக்குறாங்க, ஃபகைஃப யஸ்னஅன நிசாஹு பிதுயூலிஹின்ன, அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் தங்களுடைய ஆடைகளின் ஓரப்பகுதி விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுர்ஹீன ஷிப்ரன், ஒரு ஜான் அளவுக்கு அவர்கள் இறக்கி கொள்ளட்டும் என்று சொல்றாங்க. அப்புறம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க,
இதன் தன் கசிஃபு அக்தாமுஹுன்ன, நாங்க ஒரு ஜானளவுக்கு இறக்கினோம் என்று சொன்னா அப்போது நம்முடைய பாதங்கள் தெரிகின்றனவே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஃபயுரஃபீனஹு ஸிராஅன், ஒரு முழம் அளவுக்கு இறக்கிக் கொள்ளட்டும், லா யஸிதுன அலைஹி, இதற்கு மேலே அதிகப்படுத்த வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாமியு திர்மிதியில 1653 பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை ஆதாரமா காட்டி பெண்கள் தங்களுடைய கீழாடையை ஒரு ஜான் அளவுக்கு இறக்குறதுக்கு கேட்கிறாங்க. அப்போ ஒரு ஜான் அளவுக்கு இறக்குறது என்று சொன்னா எந்த அளவுக்கு அது இறக்கணும்? இவங்களாக அந்த ஹதீஸ்ல நேரடியாக இந்த பகுதியில இருந்துதான் ஒரு ஜான் அளவு இறக்கணும் என்று வரல. அது முழங்காலில் இருந்தா அல்லது சாக்கில் இருந்தா, கெண்டை காலில் இருந்தா அல்லது கரண்டையில் இருந்தா என்று ஒரு முக்கியமான இடத்தை பாயிண்ட சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. பொதுவாக அந்த வாசகம் வருகிறது. ஆனா இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜான் அளவுக்கு இறக்க சொன்னது கெண்டை காலில் இருந்துதான் என்று மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் வாதிடுகிறார்கள். அதுக்கு அவங்க என்ன ஹதீஸ் ஆதாரமா வைக்கிறாங்கன்னா, இஸ்ரத்துல் முஸ்லிமி இலா நிஸ்பி சாக்கி, ஒரு முஸ்லிமுடைய ஆடை என்பது கெண்டை காலின் பாதி அளவுக்கு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி. இது ஆதாரபூர்வமான செய்தி தான். அபூதாவுதுல 3570வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் மூமினுடைய ஆடை கெண்டை கால பாதி என்றுட்டாங்க. அப்ப கெண்டை கால் இது ஒரு இது முழங்கால், இது கரண்டை கால் என்று எடுத்தா இந்த பகுதி தான் கெண்டை கால். அப்ப கெண்டை கால்ல பாதி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமுடைய ஆடை என்றுட்டாங்க. அப்ப கெண்டை கால்ல இருந்து ஒரு ஜான் இறக்குறதா இருந்தா நீங்கள் கரண்டை வரைக்கும் பாதங்களை மறைக்க வேண்டி வரும். அப்போது பாதங்கள் தென்படும் என்பதனாலதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதன் தன் கசிஃபு அக்தாமுஹுன்ன, அப்போது நம்முடைய பாதங்கள் தெரிகிறதே என்று கேட்டார்கள் என்று இவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஃபயுர்ஹீனஹு ஸிராஅன், ஒரு முழம் அளவுக்கு இறக்குங்க. ஒரு முழம் என்று சொன்னா 2 ஜான் அளவு தான் ஒரு முழம். அப்ப கெண்டையில ஒரு பாதி என்று தான் இவங்க பாயிண்ட் சொல்றாங்க. கெண்டையில பாதியில இருந்து இறக்கி, பாதியில இருந்து இறக்கினா கரண்டை வரைக்கும் வருது. கரண்டையில இருந்து ஒரு ஜான் இறக்கினா கால் பாதம் மூடி இன்னொரு பாதி அளவு தரைக்கு ஆடை செல்கிறது. அப்ப முழுவதுமாக பாதம் மறைகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு பாதங்களை மறைக்க வேண்டும் என்ற இந்த செய்தியினூடாக சொல்லி இருப்பதாக நாங்கள் சொல்கிறோம் என்று மாற்று கருத்துள்ளவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? முதலாவது அடிப்படையை பாருங்க. ரசூலுல்லாஹ் இத சொன்னது பொதுவாக சொல்றாங்க. மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலாக, யார் ஒருத்தர் ஆடையை தரையில் தற்பெருமையின் காரணமாக இழுத்து செல்கிறார்களோ, லம் யன்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலா அவரை மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று பொதுவா தான் சொல்றாங்க. அப்ப ஆடை தரையில் இழுப்படக்கூடாது என்பது ஆண்களுக்கும் பொதுவான சட்டம், பெண்களுக்கும் பொதுவான சட்டமா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஆண்களே நீங்கள் உங்களுடைய ஆடைகளை தரையில் இழுப்படும் அளவுக்கு கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லவில்லை. பெண்கள் என்று தனி அவங்களுக்கு சொல்லவும் இல்லை, பொதுவா சொல்றாங்க. பொதுவா சொன்னா இஸ்லாத்துல பொதுவாக பிறப்பிக்கின்ற கட்டளை ஆண்களையும் குறிக்கும் பெண்களையும் குறிக்கும். அப்ப 2 சாராருக்கும் உள்ள கட்டளையா இல்லையா? அப்பதான் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களுடைய விஷயத்துல ஏதாவது விதிவிலக்கா சட்டம் இருக்குமோ தெரியாண்டு கேள்வி கேட்கிறாங்க. பெண்களுடைய தங்கள் ஆடையின் ஓரப்பகுதிகளுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஜான் அளவுக்கு இறக்குங்கன்றாங்க. மாற்று கருத்துள்ளவர்கள் சொல்வதை போன்று கெண்டை காலின் நடுப்பகுதியிலிருந்து ஒரு ஜான் இறக்குறதா இருந்தா கரண்டை வரைக்கும் வருது. அப்ப இவங்க சொல்றாங்க, இதன் தன் கசிப்பு அக்குதாமுன்ன, அப்ப எங்களுடைய பாதங்கள் இன்னும் தெரிகிறதுன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஃபயுர்ஹீனஹு திராஅன், நீங்கள் 2 ஜான்கள் ஒரு முழமளவுக்கு இறக்குங்க என்று சொன்னா கரண்டையும் மூடி கால் பாதமும் மூடி இன்னொரு பாதி அளவுக்கு தரையையும் தொடக்கூடிய அளவுக்கு ஆடை செல்கிறது. இப்படி போனா ஒரு பொம்பளைக்கு நடக்க இயலுமா? தரையில முட்டி கொண்டு விழுவார்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அடுத்தது இதுதான் விளக்கமா இருந்தா ஏற்கனவே மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, யாரு தற்பெருமையின் காரணமாக ஆடையில் இழுத்து செல்வார்களோ ஃபலா யன்துரில்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமையில் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்ற செய்திக்கு இந்த விளக்கம் முரணா வந்து நிக்குதே.
இதை கூட சிந்திக்காமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கட்டளைக்கும் இந்த விளக்கம் மாற்றமா இருக்குது. இரண்டாவது, ஒரு முழம் கெண்டை கால்ல பாதியிலிருந்து ஒரு முழம் இறக்கினா பெண்களுடைய கால் பாதமும் மறைந்து இன்னொரு பாதிஜான் அளவுக்கு ஆடை கீழே போனா மூக்க உடைச்சு கொள்ளாம எந்த முஸ்லிம் பொம்பளைக்கும் பாதையில நடக்க முடியாம போகும். மண்டைய உடைச்சு கொண்டு, மூக்க உடைச்சு கொண்டு, பல்ல உடைச்சு கொண்டு பாதையில பெண்கள் நடக்கணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கட்டளை இடுமா? இது ஒரு நாகரீகமா? இது ஒரு நியாயமான முறையா? அப்ப பெண்கள் என்று சொன்னா அவங்க எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி இஸ்லாம் சொல்லுமா? அப்ப கெண்டையில பாதியிலிருந்து ஒரு முழம் இறக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கருத்து கொள்வது ரசூலுல்லாஹ் சொன்ன ஏற்கனவே சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா இருக்குது. இரண்டாவது, இது நடைமுறையில சாத்தியமே இல்லை. எந்த பெண்ணும் இப்படி ஆடையை தரையில் இழுத்து கொண்டு நடக்க முடியாது, மூக்க உடைத்து கொண்டாலே தவிர. அப்ப இது ஒரு மார்க்கத்துடைய ஒரு வழிகாட்டலா இருக்குமா? அப்ப எந்த இடத்துல இருந்து ஆடை இறக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விழுந்து மூக்கடைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்க மாட்டாங்க. அப்ப முட்டுக்கால், இந்த முழங்கால் இந்த இடத்துல இருந்து சொன்னா அங்க இருந்து ரசூலுல்லாஹ் ஒரு சிபிரன் என்றாங்க, ஒரு ஜான் இறக்குங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்பதான் சாக்குடைய பாதிக்கு வருது. ரசூலுல்லாஹ் ஏற்கனவே மூமினுடைய ஆடை சாக்குல பாதி என்று சொன்னாங்களா இல்லையா? கெண்டையின் பாதி என்று சொன்னாங்களா இல்லையா? அதுதான் பெண்களுக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லும் போதுதான் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அப்படி நாங்கள் இறக்கினால் இதன் தன்கசிஃபு அக்தாமுஹுன்ன, அப்படி நாங்கள் செய்தால் கீழே இன்னும் பாதம் விளங்குதே, இன்னும் பாதி கெண்டை அளவுக்கு பாதம் விளங்குது, அடிப்பாதம் விளங்குது, மேல் பாதம் விளங்குது, அப்ப இன்னும் பாதம் விளங்குற மாதிரி இருக்குது என்று சொல்லும் போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயுர்ஹினஹு திராஅன், நீங்கள் ஒரு முழம் அளவுக்கு இறக்குங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப முட்டுக்கால்ல இருந்து முழங்கால்ல இருந்து 2 ஜான் இறக்கினா சரியா ஒவ்வொரு மனிதனுடைய கரண்டை வரைக்கும் ஆடை வரும். கரண்டை 3 அளவுக்கு வரும். பாதம், மேல் பாதமும் கீழ் பாதமும் தெரிகிற அளவுக்கு வரும். அப்ப கால்கள் மூடப்பட்டு பாதங்கள் தென்படக்கூடிய நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு லா யஸிதுன அலைஹி, அதை விட கூட்டாதீங்க, இன்னும் மேல் பாதம் கீழ் பாதம் தெரிகிறது என்று சொல்லி இன்னும் கோரிக்கை வச்சிடாதீங்க, அதை விட கூட்டினா உங்களுக்கு நடக்க முடியாம போக வேண்டியதானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை விட கூட்ட வேணான்றாங்க. கெண்டையில பாதியில இருந்து ஒரு முழம் இறக்கினா திரும்ப ரசூலுல்லாஹ் அதை விட கூட்டாதீங்கன்னு சொல்லணுமா? அது இயற்கையாகவே புரிஞ்சிருமே, அதை விட கூட்ட முடியாதே, அந்த அளவுல நடக்க முடியாதே. அப்ப இன்னும் கூட்ட வேணாம் என்று ரசூலுல்லாஹ் எதுக்கு சொன்னாங்கன்ற மாதிரி கேள்வி வருமா இல்லையா? அதனால ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில் சொன்னது முழங்காலில் இருந்து ஒரு ஜான் என்றாங்க, கால் பாதம் இன்னும் தெரியும் என்றாங்க. அப்ப கரண்டை வரைக்கும் போக சொல்றாங்க, ஒரு முழம் கரண்டை வரைக்கும் சொல்லும், அதை விட கூட்டாதீங்க, மேல் பாதம் கீழ் பாதம் தெரியும் என்ற கருத்துதான் இந்த செய்தியில் இருந்து நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்கிறோம். பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை, சாதாரணமா புரிந்து கொள்ளலாம். ஆனா ஏதோ மனமுரண்டாக பெண்கள் பாதங்களை மறைச்சே ஆகணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே பெண்கள் பாதங்களை மறைக்கணும் என்று நேரடியா இந்த கட்டளையும் வரல, அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களாக இது ஒரு மார்க்க சட்டமா ஆக்கி கொண்டு பல மார்க்கறிஞர்களும் பெண்களை காலம் மறைச்சே ஆகணும் என்று அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி இது போன்ற செய்திகளுக்கு வியாக்கியானங்களை கொடுத்து தவறான ஒரு வழிகாட்டலை மக்கள் மத்தியிலே இட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்து சரியான ஒரு கருத்து இல்லை. சில அறிஞர்கள் எப்படி பத்துவா கொடுக்குறாங்கன்றா, ரசூலை மூட சொல்லவும் இல்லை, திறக்க சொல்லவும் இல்லை, நீங்க மூடுங்களே, மறுமையில வந்து அல்லாஹ் விசாரிக்கும் போது ஏன் மூடினீர்கள் என்று அல்லாஹ் கேட்பான், ஏன் திறந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மூடினீர்கள் ஏன் என்று கேட்க மாட்டான். எல்லாம் மனோ இச்சையை பேசுறாங்க. மார்க்கம் பேசும்போது, சட்டம் சொல்லும் போது குர்ஆன் சொன்ன ஆதாரத்தை சொல்லணும். மார்க்கத்துல நேரடி ஆதாரம் இல்ல, அவங்களா ஒரு மார்க்க கருத்தை ஃபிட் பண்ணி பலவந்தமாக நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். பெண்கள் கால் பாதங்கள்ல கரண்டை வரைக்கும் மறைக்க வேண்டும். தரையில் இழுப்படும்படி ஆண்களும் பெண்களும் என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை அணியக்கூடாது. கரண்டை மறையும் அளவுக்கு, தரையில் இழுபடாத அளவுக்கு பாதங்களை மறைக்கிற அளவுக்கு மார்க்கம் அனுமதிக்கும். ஆனா பெண்கள் முழுவதுமாக கால்களை மறைக்க வேண்டும், வெளிப்படுத்தவே கூடாது, கால் பாதம் தென்படவே கூடாது, அது ஹராம் என்று சொல்பவர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்ன இந்த கட்டளையும் காட்டல. அப்ப இது தொழும் போதும் சரி, சாதாரணமாக இருக்கும் போதும் சரி,
பெண்கள் இயல்பாக இதை கால் பாதங்களை மறைக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்றதை நாங்கள் இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனா ஒரு பெண் அவங்களா விரும்பி மறைக்க நினைத்தால் தப்பு கிடையாது, அது மார்க்கம் அனுமதிக்கும். ஆனால் கட்டாயமா மறைத்தே ஆக வேண்டும் என்ற நிலை இந்த கால் பாதங்கள் விஷயத்தில் இல்லை என்பது. என்ற ரசூலுல்லாஹ் காலுறைகளை அணிவதற்கு ஆண்களுக்கும் பெண்களும் பொதுவாக அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. பயணத்தில் இருக்கும் போது கஃப்ல மசல் செய்து கொள்ளலாம். அவர்கள் காலுறைகள் மீது மசல் செய்து கொள்வதற்கு ரசூல் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அனுமதி ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். அப்ப பெண்கள் காலுறைகள் அணிவதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர தொழும் போது கட்டாயமா மறைங்க அல்லது பெண்கள் வெளியே பயணம் செய்யும் போது கட்டாயமா மறைங்க என்று யாராவது வாதிட்டால் கட்டாயமா மறைக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்பதுதான் இந்த கேள்விக்கான மார்க்கத்தின் சரியான பதிலாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னா, மார்க்கம் பேசும் நீங்கள் ஏன் தலையை மறைக்காமல் இருக்கிறீர்கள்? ஈசா, மூசா, முகமது நபி எல்லாம் தலையை மறைத்துள்ளார்கள். கலாநிதி பட்டம் பெற வேண்டும் என்றால் கோட் சூட் போட்டுத்தானே போகிறீர்கள். அதுபோல் ஒரு மௌலவிக்கு அதுக்கேற்ற ஆடை இருக்க வேண்டும் அல்லவா? உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் தலையை மறையுங்கள் என்று ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் பேசுபவர்கள் தலையை மறைக்க வேண்டும், நபிமார்கள் எல்லாம் தலையை மறைச்சிருக்கிறாங்க, உலமாக்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு ஆடை இருக்க வேண்டும், அந்த மாதிரி தானே கல்விமான்கள் எல்லாம் பிரத்யேகமான ஆடைகளை வச்சிருக்கிறாங்க, எனவே மார்க்கம் பேசுற நீங்க ஏன் தலையை மறைக்காம இருக்கிறீங்க என்ற கருத்துல இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். கொஞ்சம் ஆக்ரோஷமான வார்த்தைகள் தான் அவருடைய கேள்வி இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தலையை மறைக்கணும் என்று சொல்லி தொழுகும் போதோ அல்லது சாதாரண நிலையிலோ தொப்பியை அணிந்து கொண்டு தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது தலைப்பாகை ஒன்று அணிந்து கொண்டு தலையை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எந்த இடத்திலும் கட்டளையிடவில்லை. அப்படி கட்டளையிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், வழிகாட்டி இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த கேள்வியை கேட்கக்கூடிய சகோதரரை விட மிக உறுதியாக அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். ஏன் என்று சொல்லுங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அத்தஹியாத்துல ஆட்காட்டி விரலை அசைத்து கொண்டு இருந்தார்கள் என்ற செய்தி வாயில் இப்னு உஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 18115வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத வெற்றி நாங்க இந்த சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைத்திருக்கிறார்கள். அத்தையாத்துல விரலை நீட்ட சொல்லி ரசூலா சொல்லல, விரலை நீட்டி கடைசி வர காட்டிலும் வைத்துக் கொண்டிருங்கள் என்று ரசூலா சொல்லல. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் போது நீட்டி, இல்லல்லா சொல்லும் போது மடக்கி கொள்ள வேண்டும் என்று ரசூலா வழிகாட்டல. வந்த அத்தையாத்துடைய இருப்புக்கு இருக்கிற நேரத்துல இருந்து கடைசி வரைக்கும் விரலை அசைக்கணும் என்று நம்முடைய பார்வை அந்த இசானாவை நோக்கி, அசைவை நோக்கி, தஹ்ரீக்கை நோக்கி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு வழிகாட்டல் வந்திருப்பதனால அதை நிலைநாட்டுவதற்காக பலவிதமான தியாகங்களை மேற்கொண்டவர்கள் நாங்கள். ஊர்ல என்னதான் எவன் எப்படி நினைத்தாலும், எவன் என்ன விமர்சனம் செய்தாலும் இந்த நபி வழிக்காக வேண்டி பல சகோதரர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அப்ப ரசூல்லா தலையை மறைக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருந்தா, கேள்வி கேட்கிறோம், உங்களை விட பல மடங்கு அதற்காக வேண்டி நாங்கள் உயிரோட்டமாக நாங்கள் போராடி இருப்போம். அப்படி ரசூல்லா தலையை மறைக்குமாறு எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா தலையை மறைக்குமாறு எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மறைக்குமாறு எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்தா எங்கேயும் இல்ல. நீங்க சொல்லக்கூடிய, நீங்க விரும்பக்கூடிய, மக்கள் நினைக்கக்கூடியதை மார்க்கமாக செய்ய முடியாது. எது மார்க்கமோ அதைத்தான் நாங்கள் நிலைநாட்ட முடியும். இப்ப நீங்க கோட்டு சூட்டு போட்டு போக சொல்றீங்களே, கல்விமான்கள் அந்த பதவிகளை பெற்றுக் கொள்ளும் போது கோட் சூட் போடுவாங்க. நீதிபதிகள் அவர்கள் நீதிமன்றத்துல ஒரு வித்தியாசமான ஆடையை அணிந்து கொள்வார்கள், நீளமான அங்கிகளை அணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறீர்களே, அவங்க எல்லா நேரத்திலையும் அந்த அங்கியோட தான் சுத்துவாங்களா? ஒரு கல்விமான் ஒருத்தர் PhD முடிக்கிறாரு அல்லது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MA முடிக்கிறாரு அல்லது டிகிரி எடுக்கிறாரு, அவர் அந்த நேரத்துல அவருடைய பட்டப்படிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அணிகின்ற க்ளோக் நீல அங்கியை அவருடைய வாழ்க்கை பூராவும் உடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டு இருப்பாரா? இருக்க மாட்டார். அவன் என்ன வச்சிருக்கிறான் என்று சொன்னா, அதை இந்த மாதிரி கொடுத்தா தான் நல்லமென்று அவன் நினைச்சு செய்யறான். அவன் அதை செய்யறதுனால நாங்களும் மார்க்கத்துல நீளமான அங்கிகளை அணிந்து கொண்டு 24 மணித்தியாலமும் சுத்தி திரியணும் என்று யாருக்காவது கட்டளை இடையலுமா, வழிகாட்ட இயலுமா? இயலாம்.
அது அவன் கல்விக்காக படிப்புக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்யற வேலை. இஸ்லாம் ஃபார்மாலிட்டிக்கு வேலை செய்ய சொல்லுமா? இஸ்லாம் எதை செய்ய சொன்னாலும் அதற்கென்று ஒரு அடிப்படையை வைத்திருக்கும். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ் நீங்க இந்த மாதிரி நீலங்கிகளை அணிந்து கொண்டு திரியுங்கள், தொப்பியை போட்டு தலையை மறைத்துக் கொண்டு திரியுங்கள், தொப்பி இல்லாமல் வெளியிலே வராதீர்கள் என்று சொல்லி இருந்தா அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்னு அதுக்கு ரஷனல் என்னன்னு பார்க்க மாட்டோம், அதுக்கு தர்க்க ரீதியான வாதங்கள் எல்லாம் பார்க்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னது உறுதிப்படுத்தப்படுமேயானால் அதை பின்பற்ற வேண்டும். அப்படி வரல. அப்ப இந்த ஜட்ஜு நீதிபதி அவர் நீதி வழங்கும் போது ஒரு விசாலமான ஆடையை அணிவாருன்னா அது நீதி வழங்குவதற்காக, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக, நீதிமன்ற பணிகளுக்காக வேண்டி அவங்க ஒரு யூனிஃபார்ம் வச்சிருக்கிறாங்க. செக்யூரிட்டிக்காரன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பார். செக்யூரிட்டிக்காரன் ஜட்ஜு நீதிபதி அவர் நீளமான ஒரு நீலங்கியை அணிந்து கொண்டிருக்கிறார், எனவே நானும் நீலங்கி ஒன்றைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு செக்யூரிட்டி ஜப்பு செய்யக்கூடியவர் கேட்டா அதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? அதுக்கு பொருத்தம் இல்லை. ஏனென்று சொன்னா செக்யூரிட்டிக்காரனா இருக்கக்கூடியவன் தேவையான அளவுக்கு அந்த எதிரிகளிடமிருந்து சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய விதத்துல தான் ஒரு யூனிஃபார்மோட ஒரு கெட்டப்ல அவன் இருக்கணும். இப்போ போலீஸ் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் நீலங்கிகளை அணிந்து கொண்டு இருங்க என்ற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அல்லது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சு அல்லது அந்த பரம்பரையில வந்த சில சம்பிரதாயங்களை வச்சு சில ஜட்ஜுமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில தலைமுடிக்கு பதிலாக விக்க போட்டுக் கொள்வாங்க. அப்ப நாங்களும் போற நேரத்துல எல்லாம் விக்கு போட்டு போலாமா? போக முடியாது. மார்க்கம் தடுத்தே இருக்குது, விக்கு போட முடியாதுன்னு. அப்ப அந்த துறையில் பணிபுரியும் போது அவங்களுக்கு பிரத்யேகமானது அவங்க செய்யறாங்க என்று இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நாங்க மௌலைமார்கள் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரத்யேகமான ஒரு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் வசனத்தை காட்டுங்க, ஒரு ஹதீஸை காட்டுங்க, இருந்தா செஞ்சுட்டு போறோம். அப்ப உலமாக்கள் என்று யாரெல்லாம் பட்டம் பெறுகிறார்களோ அவர்கள் விசேடமான ஆடையை அணிய வேண்டும். பட்டம் பெறாத சாதாரண மக்கள் விசேடமான ஆடை அணியக்கூடாது, நீலங்கிகளை அணியக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி இஸ்லாம் வழிகாட்டுச்சா? இல்ல. உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னா சாதாரண மக்களிடமிருந்து அவங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக வேண்டி விசேடமான ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்தால் ஒரு ரசூலுல்லாவை அறிந்து கொள்ளாத, ஏற்கனவே ரசூலா முன்கூட்டியே அறியாத ஒரு கிராமவாசி வந்தால் ரசூல்லா யாருன்னு கேட்பாங்க? முகம்மது என்று கேட்பாங்க. இந்த சபையில் முகம்மது என்பவர் யார், அவ எங்க இருக்கிறார் என்று கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இதோ பள்ளிவாசலில் பக்க வாக்கில் உறங்கிக் கொண்டிருக்கிறாரே வெண்மை மனிதர், அவர்தான் முகமது அவர்கள் என்று சஹாபாக்கள் தான் இனம் காட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னை ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய விதத்தில் அந்த காலத்துல வாழல. இதுதான் ஹதீஸ்கள் சொல்லுது. அப்போ உலமாக்கள் தனியா அவங்களுக்கு ஒரு ஆடையை அமைத்துக் கொண்டால் அது மார்க்க ஆடையாகுமா? மார்க்கத்துல அதுக்கு ஆதாரம் காட்டணும். ஆதாரம் காட்டாமல் யார் அணிந்தாலும், உலமாக்கள் அணிந்தாலும், உலமாக்கள் இப்படி அணிய வேண்டும் என்று யாராவது கட்டளையிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனோ இச்சையை யாரும் பின்பற்ற முடியாது. வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். வஹியை பின்பற்ற வேண்டும் என்றால் வஹியில் அதற்கு ஆதாரம் வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? பெரும்பாலான நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி தென்படக்கூடிய நிலையில் தான் இருந்திருக்கிறாங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. சஹீஹுல் புகாரியில 275வது செய்தி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. உக்கீமத்திஸ் ஸலாத், தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டது. வ உத்திலத்திஸ் ஸுஃபூஃப கியாமன், சஃப்புகளையும் சீர் செய்யப்பட்டது. ஃபஹரஜ இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஃபீ முஸல்லா, ரசூலுல்லாஹ் நம்மிடம் வந்தார்கள், வந்து முஸல்லாவிலே நின்று கொண்டார்கள், தொழுமிடத்தில் நின்று கொண்டார்கள். தக்கர அன்னஹு ஜுனுபுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் தான் குளிப்பு கடமையானவர் என்பது நினைவில் வந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால லனா, நமக்கு சொன்னார்கள், மகானக்கும், நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. சும்ம ரஜஅ ஃபக்தஸல, பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு திரும்பி சென்று குளித்து விட்டு வந்தார்கள். சும்ம ஹரஜ இலைனா, பிறகு ரசூலுல்லாஹ் நம்மிடம் வந்தார்கள். வ ரஅஸுஹு யக்துரு, ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட நம்மிடம் வந்தார்கள். ஃபகப்பர ஃபஸல்லைனா மாஉ, பிறகு தக்பீர் சொன்னார்கள், நாம் ரசூலுல்லாஹ்வுடன் தொழுதோம் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன வருது? ரசூலுல்லாஹ்வுடைய தலையில தண்ணீர் சொட்டும் நிலையில் பள்ளிவாசலில் வந்து தொழுதார்கள் வருது. இப்போ தொப்பி போட்டு இருந்தா தண்ணீர் சொட்டக்கூடிய நிலையில் யாராவது தொப்பி போடுவாங்களா? தொப்பி போட்ட நிலையில் வந்தால் எப்படி ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பியும் நனைந்திருந்தது, தலைமுடியாலும் தண்ணீர் கொட்டியது, இப்படித்தானே அறிவிச்சிருப்பாங்க. இப்படியா வந்தாங்க? இப்படி வரல.
இன்னும் சொல்ல போனால் புகாரியில் 571வது செய்தியில என்ன வருது என்று சொன்னா, ரசூல்லா ஒரு முறை இஷா தொழுகையை தாமதப்படுத்துறாங்க. லைலத்தம் பில் இஷாஇ, இஷாவின் ஒரு தொழுகை இரவு நாளில் தாமதப்படுத்துறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உடனடியாக சொல்றாங்க, தொழுகைக்கு நேரமாகுது, அஸ்ஸலாத், தொழுகைக்கு நேரமாகுது, தொழுகைக்கு நேரமாகுது என்று சொல்றாங்க. ஃபஹரஜ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் வெளியே வந்தார்கள் வீட்டிலிருந்து. கஅன்னி அன்ظுரு இலைஹில் ஆன, இப்போது நான் அவர்களை பார்ப்பதை போன்று இருக்கிறது. யக்துரு ரஸுஹு மாஅன், ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டு இருந்தது. வாலி அன் யதஹு அலா ரஸிஹி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலையின் மீது கையை வைத்து இருக்கும் நிலையில் தண்ணீர் சொட்டிக் கொண்டு இருந்தது என்று அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப ரசூலுல்லாஹ் கன்ஃபார்மா தொப்பி போட்டு வரலன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பியை அணியாமல் குளித்து விட்டு வருகிறார்கள். தலையில் தண்ணீர் சொட்டுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கை தலையில் இருந்தது. இந்த ஹதீஸை அறிவித்த அத்தா அவர்களிடமிருந்து சிலர் கேட்கிறார்கள், நீங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ரசூலுல்லாஹ்வுடைய கை எங்கே இருந்தது, எப்படி இருந்தது என்று கேட்டீர்களா? அப்போ அவர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரல்களை தலையில் உச்சியிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய முன்னத்தியிலும் பின்னெட்டு பிடரி வரைக்கும் தன்னுடைய விரல்களை அங்கும் இங்குமாக விரித்த நிலையில் தடவினார்கள். இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப தொப்பி இருந்தா கீழே விழுந்திருக்குமா? இல்லையா? விழுந்திருக்கும். அப்ப என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் தலைமுடி தென்படக்கூடிய விதத்தில் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. தலையை மறைக்காத நிலையில் எப்படி நீங்கள் உரை நிகழ்த்துவீர்கள், பயான் பண்ணுவீர்கள் என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைக்காத நிலையில் தொழுவித்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் தொப்பி அணிவது ஒரு கட்டாயமான காரியமாக இருந்தா எதுக்கு உண்மையிலே கட்டாயப்படுத்தப்படும்? தொழுகைக்கு தானே கட்டாயப்படுத்தப்படும். பள்ளிவாசல்கள்ல தொப்பி அணிந்து வராதவர்கள் முன் சஃபில் இருக்காதீர்கள், தொழாதீர்கள் என்றெல்லாம் போட் போடுறாங்களே, அவங்க இப்ப யாருக்கும் போட் போட வேண்டி வரும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போட் போட வேண்டி வரும். பிரபல்யமான பள்ளிவாசல்களில் எல்லாம் இந்த போர்டுகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல தொப்பி எடுத்து வராதவர்களுக்கு பிளாஸ்டிக் தொப்பி வச்சிருக்கிறாங்களே, அவங்க இந்த பிளாஸ்டிக் தொப்பி வச்சவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே தலையை மறைக்காம வந்திருக்கிறாங்க, ரசூலுக்கு நாங்க பிளாஸ்டிக் தொப்பி ஒன்று வச்சிருக்கலாம் என்று நினைக்கிற அளவுக்கு அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார்களா? இல்லையா? அப்ப தொப்பி என்பது தொழுகைக்கு அவசியமான ஒன்றாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் கண்டிப்பாக அணிந்து வந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கே தலையை மறைக்கலன்னு வருது, நாங்க பயான் பண்ணும் போது தலையை மறைக்கணும், நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாம் மார்க்கமாகுமா? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்து கொள்ளணும் என்று கடமைப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ்வின் தூதரின் நிலையில் இருக்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா கேட்கணும். யாரு மனிதர்கள், எந்த உலமாக்கள், யாரு பெரியவர்கள், எவர்கள் சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு நிகரானதாக அந்த சொல்லி ஆக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை திறந்த நிலையில் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகள் வருது. நசாயில 5219வது செய்தியில வருது, ரஅய்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரா என்பவர் அறிவிக்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். வ அலைஹி ஹுல்லத்துன் அம்ராஹு, ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சிவப்பு நிறை சால்வை ஒன்று இருந்தது. முத்தரஜ்ஜிலன், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வாரிய நிலையில் அழகாக தலைகளை வாரிக்கொண்டு அந்த சிவப்பு நிறை சால்வையை அணிந்து கொண்டு வந்தார்கள். லம் அரா கப்லஹு வலா பஅதஹு அஹதன் வ அஜ்மலு மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இதற்கு முன்பும் பின்பும் எந்த ஒரு அழகான மனிதரையும் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அழகானவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி நசாயில 5219வது செய்தியா வருது. அப்ப ரசூலுல்லாஹ் தலைகளை வாரிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று வருது. தலையை மூடிக்கொண்டுதான் எந்த நேரமும் இருக்கணும் என்றீங்களே, மார்க்கத்தில் வழிகாட்டல் என்றீங்களே, இப்ப இவங்க யாருக்கு கட்டளையிடணும்? இந்த கட்டளைய ரசூலுக்கு கட்டளையிடணும். ரசூல் அப்படி நமக்கு வழிகாட்டல. ரசூலுல்லாஹ் தலையை வாரி சாதாரண நிலையில மக்கள் மத்தியில் வந்து உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு சிவப்பு நிற சால்வையை மேனியில் போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அந்த அழகை பார்த்துதான் ரசூலுல்லாஹ் வர்ணிச்சு பேசுறாங்க. அதுல மேலதிகமா அழகை வர்ணிக்கும் போது முத்தரஜ்ஜிலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தலையை வாரியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியே வருது. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல 4666வது செய்தியில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. கைஃப கான ஸஅரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கு அனஸ் சொல்றாங்க, கான ஸஅரன் ரஜிலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி அலையழகானதாக இருந்தது. லைஸ பில் ஜஅதி, அது சுருள் முடியாக இருக்கவில்லை. வல சபதி, அது
படிந்த முடியாகவும் இருக்கவில்லை. பைன உதுனைஹி வ ஆதிகிஹி, அது ரசூலுல்லாஹ்வுடைய 2 காது மடல்களுக்கும் தோள்களுக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டு இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படி? கைஃப கான ஷஅரு, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எவ்வாறு தொடர்ச்சியாக இருந்தது. கான என்று சொன்னால் வளமை என்னது, வழக்கம் என்னது, ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமான நிலையில் தலைமுடி எவ்வாறு இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்லணும்? என்ன கேள்வி கேட்கிறீங்க? ரசூலுல்லாஹ் தலையை மூடிக்கொண்டுதான் இருந்தாங்க, என்ன தலைமுடியை பத்தி எப்படி கேள்வி கேட்கலாம் என்று சொன்னார்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தலையை மறைத்துக் கொண்டு இருப்பார்கள், சில வேளைகளை தலையை திறந்து இருப்பார்கள், அந்த நேரத்தில் தலைமுடி இவ்வாறு இருந்தது, அப்படித்தானே பதில் சொல்லியிருக்கணும். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க கான ஷஅரன், ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எவ்வாறு தொடர்ச்சியாக வழக்கமாக இருந்தது என்று சொன்னால் லைஸ பில் ஜஅதி, அது சுருள் முடியாக இருக்கவில்லை, வல சபதி, படிந்த முடியாகவும் இருக்கவில்லை, காதின் அந்த மடல்களுக்கும் தோள்களுக்கும் மத்தியிலே தொங்கி, இதுதான் வழக்கம். ரசூலுல்லாஹ் தலையில் திறந்த நிலையில் இருப்பதுதான் வழக்கமாக இருந்தது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, உலமாக்கள் இந்த செய்திகளை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யாமல், எது தங்களுடைய அந்த மேலதிகமா உலமாக்கள் ஏற்படுத்தி கொண்ட பிரத்யேக ஆடைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த செய்திகளை மக்களை எட்ட விடாமாக்குறாங்க. அதான் பிரச்சனை. அதான் நாங்க வெளிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் செய்ததை போன்று செய்கின்ற நேரத்தில் இது ஒரு வித்தியாசமாக விமர்சனத்துக்குரியதாக விளங்குகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய தலைமுடி திறந்த நிலையில் தான் வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் சஹீஹ் முஸ்லிம்ல 4680வது செய்தியில சிமாக் இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவிக்கிறார், ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர் கேட்கிறார், சுயில அன் ஷைபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய நரைமுடி பற்றி ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்ப சொல்றாங்க, கான இதா தஹன ரஅஸு லம் யுரா மின்ஹு, ரசூலுல்லாஹ் தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்திருந்தால் நரைமுடி விளங்காது. வ இதா லம் யதுஹுனு ருய மின்ஹு, ரசூலுல்லாஹ் தலைக்கு எண்ணெய் தேய்க்காத நிலையில் இருந்தால் அந்த தலைமுடி நரைத்த முடி நமக்கு விளங்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன இந்த ஹதீஸ் சொல்லுது? ரசூலுல்லாஹ்வுடைய வளமையான நிலை என்னன்றதுதான் இதுவும் காட்டுது. ரசூலுல்லாஹ்வுடைய நரைத்த முடி சம்பந்தமா கேட்கிறாங்க. இப்ப அப்ப நரைத்த முடி சம்பந்தமா கேட்டா என்ன சொல்றாங்க? என்ன தேய்ச்சிருந்தா நரைச்ச முடி விளங்காது, என்ன தேய்க்காம இருந்தா விளங்கும் என்றா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எப்பையும் தலைமுடி விளங்குற நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. அதான் காணன்றாங்க. காண இதா தான, ரசூலுல்லாஹ் எப்போதும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டிருப்பார்கள். ரஹ்சஹு, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நரமுடி விளங்காது. வைதா லம் யதுஹுனு, ஒரு சில வேளை எண்ணெய் தேய்க்காமல் இருந்தால் ருய மின்ஹு, நரைமுடி வெளியில் தெரியும் என்று சொல்கிறார்கள். அப்ப வளமை எது? ரசூலுல்லாஹ் தலைமுடி தென்படும் விதத்தில் இருந்திருப்பதுதான் வளமையாக இருந்திருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி தோழர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உன்னிப்பா கவனிச்சு பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி நரைத்த முடி சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 3548வது செய்தியா வருது. அதுல சொல்றாங்க, ஃபதவஃபா உல்லாஹு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை வஃபாத்தாக்கினான், வலைஸ ஃபீ ரஹ்ஸிஹி வ லிஹியதிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலும் தாடியிலும் இஸ்ரூன ஷஅரத்தன் பைலா, 20க்கு மேலே நரைமுடிகள் இல்லாத நிலையில்தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஃபாத்தாக்கினான் என்று இந்த செய்தி வருகிறது. அப்படி என்ன அர்த்தம்? எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எந்த மாதிரி இருந்துச்சு கவனிச்சு கொண்டே இருந்திருக்கிறாங்க. மக்கள் கவனிக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தென்படும் விதத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. தலையை மறைக்கணும் என்று உலமாக்கள் சொன்னா உலமாக்கள் ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? உலமாக்கள் தலையை மறைச்சுதான் இருக்கணும் என்று சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வே எப்படி இருக்கிற நம்ம உயிரினும் மேலான அகிலத்தின் அருட்கொடையான நபிமார்களின் முத்திரையான நம்முடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலையை மறைக்காம தான் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா யாரு முஃப்திமார்கள், ஷேഖുமார்கள், அல்லாமாக்கள், கிபாருல் உலமாக்கள் வந்து தலையை மறைக்கணும் என்று சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றதுக்கு என்ன தேவை இருக்குது? அல்லாஹ்வின் தூதரை விட இவர்கள் எல்லாம் பெரியவர்களா? நம்மை விட பெரியவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வின் தூதரை விட இவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல. எனவே இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி ஏராளமான சான்றுகள் தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக விளங்கும் விதத்தில் வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆனா
தலையை மறைக்கணும் என்று சிலர் சொல்றாங்களே, அவங்க அதுக்கு ஒரு சில ஹதீஸுகளை ஆதாரமா காட்டுவாங்க. என்ன ஹதீஸ காட்டுவாங்கன்னு சொன்னா, ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அவங்க சொல்றாங்க, சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடம் நான் ஒரு சொல்லை கேட்டேன். அஷ்ஹுஹதாஉ அர்பஅத்துன், ஷஹீதுகள் 4 வகையினர்கள். ஃபதாலிகல்லதி யர்ஃபஉ நாசு இலைஹி அயுனஹும் யௌமல் கியாமா, இவ்வாறுதான் மக்கள் தங்களுடைய கண்களை உயர்த்தி மறுமையில் பார்ப்பார்கள் என்பதை சொல்லி காட்டும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள். ஹத்தா வகஅத் கலன்சுவத்துஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கலன்சுவத் தொப்பி கீழே விழும் வரைக்கும் அவர்கள் தலையை உயர்த்தினார்கள். அப்ப தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்திருக்கிறாங்க, தலையில் இருந்த தொப்பி கீழே விழுந்ததாக ஒரு செய்தி ஜாமியு திர்மிதியில 1568வது செய்தியாகவும், அஹ்மதுல 145வது செய்தியாகவும் வருகிறது. இந்த செய்தியை வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொப்பி போட்டு இருந்தாங்க. அவங்களோட தலையில அவங்க தொப்பிய கியாமத் நாள்ல ஏற்படுற ஒரு நிகழ்வு சம்பந்தமாக சொல்லும் போது தலையில் இருந்த தொப்பி கீழே விழுந்தது. அறிவிப்பாளர் சொல்கிறார், ஃபமா அதிரி அக்கலன் சுவத்த உமர் அராத அம் கலன் சுவத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொப்பி கீழே விழுந்ததா வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொப்பியா ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பியா என்று எனக்கு தெரியவில்லை என்று அறிவிப்பாளர் சொன்னதாக வருது. அப்ப இது ஒரு சர்ச்சைக்குரிய சந்தேகத்துக்குரிய நிலையில் உள்ள ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்துச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்துச்சான்னு அறிவிப்பாளரே சர்ச்சையில தான் அறிவிக்கிறார், சந்தேகத்துல தான் அறிவிக்கிறார். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொப்பியாக இருந்தால் நமக்கு மார்க்கத்துல நபி தோழர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ்வே தலையை திறந்துதான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க என்னும் போது, தலையை மூடுமாறு தொப்பி அணியுமாறு கட்டளையிடாமல் இருந்திருக்கும் போது ஒரு நபித்தோழர் அவ்வாறு செய்தார் என்பதை வைத்து நாங்கள் மார்க்கத்துல தலையை மூடணும் என்ற முடிவு எடுக்க இயலாது. அவ்வாறு இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்தான் என்று முடிவெடுத்தாலும் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த செய்தியிலே இடம்பெறக்கூடிய அபு யசீதுல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். அதே போன்று இப்னு லஹீஹா என்று ஒருவர் இடம்பெறுகிறார். இந்த 2 பேரும் கடுமையான பலவீனமானவர்கள். அபு யசீத் கௌலானி என்பவர் யாரென அறியப்படாத மஜ்ஹூலான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர். அதே நேரத்தில் அப்துல்லா இப்னு லஹீஹா இப்னு உக்பத் அபு அப்துர் ரஹ்மான் அல் பஸரி என்று சொல்லக்கூடியவர் கடுமையான ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் என்பது அல்-லுஅஃபா வல் மத்ரூகின் என்ற பலவீனமான அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தி பலவீனமான செய்தி. இந்த செய்தியை வச்சு நாங்க தொப்பி அணியணும் என்று முடிவெடுப்பது எந்த வகையிலும் நியாயமானது கிடையாது. இரண்டாவதாக ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. என்னென்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ருக்கானா என்பவர் அறிவிக்கிறார், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அல் அமாயிமு அலல் கலானிசி, தொப்பிக்கு மேல் தலைப்பாகை போடுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி திர்மிதியில 1706வது செய்தியாகவும், அபூதாவுதுல 3556வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை வச்சு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம், தொப்பிக்கு மேல தலப்பா போடுறது, அப்ப நாங்க தொப்பி போடணும் தலப்பா போடணும் என்று சிலர் சொல்கிறார்கள். முதலாவது, இந்த செய்தி பலவீனமான செய்தி. இதை பதிவு செய்த இமாம் திர்மிதி அவர்களே, ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ரொம்ப அரிதான ஒரு செய்தி, வ இஸ்னாதுஹு லைஸ பில் காயிமி, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை உறுதியாக நிற்கக்கூடிய ஒன்று இல்லை. வலா நஅரிஃபு அபுல் ஹஸனில் அஸ்கலானிய, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவரான அபுல் ஹசன் அல் அஸ்கலானி என்பவரை நாம் அறியவில்லை. வலபுன ருக்கானா, இப்னு ருக்கானா என்பவரையும் நாம் அறியவில்லை என்று சொல்லி இமாம் திர்மிதி அவர்களே இந்த செய்தி பலவீனமான செய்தி என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி ஆதாரத்துக்குரிய ஒரு செய்தி இல்லை. இதை பதிவு செய்த இமாமே இதை மறுத்திருக்கிறாங்க, இந்த செய்தி சகியான செய்தி இல்லை என்று. இன்னொரு விஷயம் என்னண்டா, இதுல கருத்து பாருங்க, கருத்து என்ன வருது, முஸ்லிமுக்கும் முஷ்ரிக்குக்கும் உள்ள வித்தியாசம் தொப்பிக்கு மேல தலைப்பாகை அணிவது என்றுதான் வருகிறது. தொப்பிக்கு மேல தலைப்பாகை அணிவதுதான் முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் வித்தியாசம் என்று சொன்னா, ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்யணும், தொப்பியையும் போட வேண்டும், தலைப்பாகையும் போட வேண்டும். இப்ப தொப்பிய சுன்னத்தென்று சொல்லக்கூடியவர்கள் தலைப்பாகையை சுன்னத்தென்று ஏன் அணியாமல் இருக்கிறார்கள்?
ஒவ்வொரு முஸ்லிமும் தலைப்பாகையை போடணுமா இல்லையா? அது உலமாக்களுக்கு மட்டும் செப்பரேட் பண்ணிட்டாங்க. அது உலமா மட்டும் போடணும். உலமாக்கள் கூட எந்த நேரமும் போட்டு இருப்பாங்களா? தொழுவிக்கும் போது மட்டும் போடுவாங்க. எங்கால இந்த சட்டம் எல்லாம் எடுத்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. இந்த சட்டம் எல்லாம் எங்கால எடுத்தீங்க? உலமாக்களா இருக்கிறீங்க, உலமாக்கள் இருப்பவர்கள் தான் தலைப்பாகையை போடணும் வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் தொப்பியை மட்டும் போடணும் வேண்டும். சில நேரங்கள்ல மட்டும் தலைப்பாகையை சேர்த்து போடணும் வேண்டும். சட்டம் எடுக்கிறீங்களே, இது எங்கால எடுத்தீங்க? இந்த செய்தியின் படி தொப்பி அணிய வேண்டும் என்று வாதிடுவதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் எந்த நேரத்திலும் வெளியே வரும்போது தொப்பியும் இருக்கணும், தலைப்பாகையும் இருக்கணும். அது உலமாவா இருந்தாலும் உலமாவா இல்லாவிட்டாலும், உலமாவாக இருந்தாலும் எந்த நேரமும் தலைப்பாகை இருக்க வேண்டும். தொழுவிக்கும் நேரத்திலும் சரி, தொழுவிக்காத நேரத்திலும் சரி. யாராவது கடைபிடிக்கிறாங்களா? கடைபிடிக்கல. சவுதியில இருக்கிற உலமாக்கள் தலையை மறைச்சிருக்கிறாங்க, எனவே நீங்க மறைக்காம இருக்கிறீங்க, அவங்களும் தௌஹீது தானே, நீங்களும் தௌஹீது தானேன்னு கேட்டா அதை ஒத்துக்கொள்ள முடியாது. சவுதி உலமாவா இருக்கட்டும், ஜப்பான் உலமாவாக இருக்கட்டும், சைனா உலமாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உலமாக்களாக யாரா இருந்தாலும் ஹதீஸ காட்டினதான் செய்வோம். ஹதீஸ்ல இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் தான் நமக்கு வழிகாட்டல். உலமாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் நமக்கு மார்க்க ஆதாரம் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு செய்தி ஜாதுல் மஆதுல வருது, கானத் லஹு இமாமத்துன் துஸம்மா அஸ்ஸிஹாப். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தலைப்பாக இருந்ததாம், அதோட பேர் சிஹாப் என்று சொல்லப்படுதாம். கஸா அலியன், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டாங்க. வயல்பசு தஹ்தஹல் கலன்ஸ்வத, இந்த தலைப்பாகையை தொப்பிக்கு மேலே அணிவார்கள். வகான யல்பசுல் கலன்ஸ்வத பிகைரி இமாமத்தின், தலைப்பாகை இல்லாமலேயே இந்த தொப்பியை அணிவார்கள். வயல்பசுல் இமாமத் பிகைரி கலன்ஸ்வதி, தொப்பி இல்லாமலேயே தலைப்பாகையும் அணிவார்கள் என்று ஜாதுல் மஆதுல ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி ஜாதுல் மஆதுல முதலாவது பாகத்துல 130வது பக்கத்துல வருது. இது ஒரு செய்தியா வச்சு தலைப்பாகை தொப்பி அணியணும் என்றாங்க. இந்த நூலாசிரியர் இப்னுல் கையூம் என்பவர் ஹிஜ்ரி 691வது ஆண்டுல பிறந்தவர். 751வது ஆண்டுல தான் வஃபாத் ஆகிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு நூலாசிரியர், ஒரு மார்க்க அறிஞர் சொல்கின்ற பதிவு செய்யற ஒரு செய்தி. இதுக்கு இவர் அறிவிப்பாளர் தொடர காட்டணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்விடமிருந்து இதை யாரு கேட்டார்? அவருக்கு யாரு சொன்னார்? அவருக்கு யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த செயலை யாரு பார்த்தது? அவரிடமிருந்து யார் அறிவித்தது? அவரிடமிருந்து யார் அறிவித்தது? எல்லாம் சொல்லணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் வெறுமனே செய்தி மட்டும் வந்து நிக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வை தொடர்பு படுத்தி அறிவிப்பாளர் வரிசையூடாக இந்த செய்தி இல்லாத காரணத்தினால் இதுவும் ஆதாரத்துக்குரிய ஒரு செய்தியாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு செய்தியை காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன ரஜுலன் ஸஅலஹு, ரசூலுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் கேட்கிறார், மா யல்பசுல் முஹ்ரிம், எந்த ஆடை அணிய வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யல்பஸில் கமீஸ, அவர் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது. வலல் இமாமத, தலைப்பாகை அணியக்கூடாது. வல சராவீல, அவர் முழுநீள சட்டையை அணியக்கூடாது. வலல் புர்னுச, புர்னுஸை அணியக்கூடாது. வலா சௌபன் மஸ்ஸஉல் வர்சு அபிஸ் ஜாஃபரான், இந்த ஜாஃபரான் என்று சொல்லக்கூடிய வர்ஸ் என்ற வாசனை செடியில் சாயம் தேய்த்த ஆடையை அணியக்கூடாது. குங்கும சாயம் தேய்த்த ஆடையை இஹ்ராம் கட்டியவர் அணியக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்ததாக ஒரு செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரில 134வது செய்தியா வருது. இந்த செய்தி ஆதாரமா காட்டி இஹ்ராம் கட்டியவர் தலைப்பாகை அணியக்கூடாது, துர்னுஸ் என்று சொல்லக்கூடிய தொப்பியை அணியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பதனால ஏனைய நாட்கள்ல எஹ்ராம் அணியாத நிலையில், எஹ்ராம் இல்லாத நிலையில் ஒருவர் தொப்பி அணிய வேண்டும், அது சுன்னத்து தான் என்று வாதிடுகிறார்கள். இந்த வாதமும் தவறானது. காரணம், இந்த புர்னுஸ் என்று சொல்லக்கூடியது இவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு சாதாரண தொப்பி கிடையாது. புர்னுஸ் என்பது என்னன்னு சொன்னா, அது லிசானுல் அரபுல வருகிறது. அல் புர்னுசு குல்லு சௌபின் ரஅஸுஹு மின்ஹு முல்தஸிகுன் பிஹி. புர்னுஸ் என்பது அது ஒரு ஆடை, அந்த ஆடையில தலையை மறைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது, அது ஒரு நீளமான ஒரு ஆடையாக இருக்கிறது என்று லிசானுல் அரபுல வருகிறது. அதே போன்று அல் புர்னுசு கலன்சுவத்து தவீலத்துன், புர்னுஸ் என்பது நீளமான தொப்பி. வகானன் நுசாகு யல்பசூனஹா ஃபீ ஸத்ரில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஆரம்ப கால மக்கள் ஹஜ் காலத்தில் அதை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப புர்னுஸ் என்று சொன்னா நீலங்கியோடு சேர்த்து ஜாயிண்ட் ஆகி தலையை மறைக்கிற ஒரு தொப்பி.
அந்த தொப்பியை கூட ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க இஹ்ராம் அணிந்த நிலையில் அணிந்து வராதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது நீளமான ஒரு தொப்பி. இப்ப நீளமான தொப்பியாகத்தான் இன்று நடைமுறையில நீங்க எல்லாம் தொப்பி போடுறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு தொப்பி இல்ல. ஜாயிண்டான உங்களுடைய ஜுப்பாவுடன் சேர்த்து இணைந்த ஒரு தொப்பியா நீங்கள் போடுகிறீர்கள். அப்படி போட்டால் தான் இது புர்னுஸ் என்று வரும். அந்த புர்னுஸை இந்த தொப்பிக்கு ஆதாரமாக இந்த செய்தியை காட்டக்கூடிய யாரும் அணிவது கிடையாது. எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நிலையில தொப்பி போட்டுக்கொண்டு இருக்கலாம் என்பதை அனுமதித்த ஒரு ஆதாரம் இல்லை. ஹஜ் செய்த காலத்துல வரக்கூடியவங்க பிரத்யேகமாக அணிந்த ஒரு ஆடையாகத்தான் இந்த புர்னுஸ் இருக்கிறது என்பது லிசானுல் அரபுல 6ஆம் பாகத்துல 26வது பக்கத்துல நாங்க பாக்குறோம். அதே போன்று இந்த புர்னுஸ் என்றது எந்த அளவுக்கு ஒரு கனமான ஆடை என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அல் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடியவன் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செஞ்சுட்டு ஓடி 4 திசையிலும் வரக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தாக்கி கொண்டு செல்லும் போது அவனை முடக்கினத்துக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஃபலம்மா ரஅ தாலிக ரஜுலுன் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் ஒருத்தர் அவரை கண்டு தரஹ அலைஹி புர்னுசன், தனது புர்னுஸை எடுத்து எரிந்து அவருக்கு தாக்கினார். அப்போது அந்த தாக்குதலின் காரணமாக அவன் அப்படியே கீழே விழுந்தான். பிறகு அவனை அப்படியே சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் என்று வருது. அவ புர்னுஸால் ஒருத்தருக்கு அடிச்சென்று சொன்னா அவன் கீழே விழுற அளவுக்கு அது ஒரு கனமான ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் யாரும் இந்த தொப்பிகளை அணிவதில்லை. எனவே இது போன்ற செய்திகளை ஆதாரமாக காட்டுவது ஏற்புடையதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி போடவில்லை, தொப்பி போடுமாறு மக்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது யுத்த காலத்துல இரும்பு தொப்பி போட்டிருந்தாங்க. ஒரு சில நேரம் ரசூலா தலைப்பாகையை போட்டிருந்தாங்க. அப்படி தலைப்பாகையை போட்டாலும் ரசூலா தொப்பியே போட்டிருந்தாலும் அதை நாங்க எந்த நேரமும் நாங்க போடணும் என்றது சுன்னத்தாக ஆகாது. ஏனென்று சொன்னால் அது அந்த காலத்துல வழக்கமா இருந்த உண்டு. எல்லாரும் தலையை மறைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லாரும் ஹஜ்ஜி செய்யும் போது தலையை மறைச்சு கொண்டு வருவாங்க. அதை ரசூலா தடுக்கிறாங்க, வேணான்றாங்க. அரபிகளுடைய பழக்கத்துல தலையை மறைக்கிறது அந்த காலத்துல சில பேர் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ரசூல் அந்த மாதிரி பழக்கம் இல்லாம தலையை தெரியக்கூடிய விதத்தில் தான் பெரும்பாலும் இருந்தாங்க. ஒரு சில நேரங்கள்ல தலையை மறைச்சிருக்கிறாங்க. தலைப்பாகை மீது ரசூல்லா மசூல் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாங்க தலைப்பாகை அணிவது சுன்னத்தென்று வராது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்துல அழகான ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறதாக செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புர்தாவை ஒரு பெண்மணி கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த புர்தா என்பது ரொம்ப அழகான மன்சூஜத்துன் ஃபீஹா ஹாசியத்துஹா, அதிலே கரை வைத்து நெய்யப்பட்ட ஒரு சால்வையாக ரொம்ப அழகான வடிவத்தில் அந்த புர்தா இருந்தது என்று வருகிறது. அப்ப கரை வைத்து நெய்ந்த அழகான ஒரு ஆடையை அணிவது சுன்னத்தண்டு யாராவது கட்டளையிடுவார்களா? இடமாட்டார்கள். இந்த செய்தி புகாரில 6036வது செய்தியா பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவு செய்து உலு செய்வதற்காக வருகிறார்கள். வ அலைஹி ஜுப்பத்துன் ஸஅமியத்துன், ரசூலுல்லாஹ்விடம் ஒரு ஜுப்பா இருந்தது, ஸ்வெட்டர் இருந்தது, அதாவது குளிராடை ஒன்று இருந்தது. அப்ப ஸ்வெட்டர் அணிவது, ரசூலுல்லாஹ் ஸ்வெட்டர் அணிஞ்சிருக்கிறாங்க, குளிராடை அணிந்திருக்கிறாங்க, இறுக்கமா வேற அணிஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்களும் ஸ்வெட்டர் அணிவது சுன்னத்தென்று யாராவது வாதிட முடியுமா? வாதிட முடியாது. அது தேவைக்காக ஒருவர் செய்வது. இது புகாரில 363வது செய்தி. அது தேவைக்காக ஒருவர் செய்வது, தேவைக்காக ஒருவர் செய்வது மார்க்கத்துல ஒரு வழிகாட்டலா வரணும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக அதை கட்டளையின் ஊடாக வழிகாட்டி இருப்பார்கள். அப்படி தொப்பிக்காக எந்த கட்டளையும் பிறப்பிக்கப்படாததுனால தொப்பி அணிவது சுன்னத்து கிடையாது. விரும்பியவர் அணிந்து கொள்ளலாம், அணிந்துதான் ஆக வேண்டும் என்று யாரும் கட்டளையிட முடியாது. அவ்வாறு கட்டளையிட்டால் அது மார்க்கத்துல புதிதான ஒரு காரியத்தை, பித்அத்தை உருவாக்கியதாக கருதப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி பெரும்பாலும் வெளியே தெரியக்கூடிய நிலையில் தான் இருந்தது. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு சிறு விரல் விட்டு எண்ணக்கூடிய நேரங்கள்ல, யுத்த களங்கள்ல அல்லது குளிரின் காரணமாக தன்னுடைய தலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்ற நேரத்தில் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரர், கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் தான், அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். முஸ்லிம் ஆண்கள் கலத்து மாலை அணியலாமா என்று கேட்கிறார். இது ஒரு தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான். என்னடா, இளைஞர்கள் கலத்து மாலை போடுறாங்க, செயின் போடுறாங்க, பிரேஸ்லெட் போடுறாங்க, அப்ப அந்த வளையல் போடுறாங்க. இந்த மாதிரி ஆபரணங்கள் தங்கத்தில் இல்லாமல் வெள்ளியில் அல்லது இரும்புல ஆபரணங்களை போட்டுக்கொள்வது அல்லது அணிகலங்களை போட்டுக்கொள்வது
மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமா என்ற சர்ச்சை பல இளைஞர்களுக்கு இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாகவும் கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக முஸ்லிம் ஆண்கள் களத்து மாலை அணியக்கூடாது என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ தடை விதித்ததாக எந்த ஒரு செய்தியும் நமக்கு பார்க்கக்கூடியதாக இல்லை. ஒரு செய்தி நாங்க கூடாது என்று சொல்றதாக இருந்தா அதற்கு நேரடியாக ஆதாரத்தை காட்ட வேண்டும். குர்ஆன்ல ஆண்கள் நீங்க களத்து மாலை போடாதீங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களே நீங்கள் களத்து மாலை போடாதீங்க என்று சொன்னதாக எந்த ஒரு கட்டளையையும் நாம் பார்க்க முடியவில்லை. அப்ப அதை வச்சு நாங்க இது கூடாது என்று தடுக்க முடியாம இருக்குது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு எதை தடை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நஹானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சப்இன், ரசூலா நமக்கு 7 விஷயங்களை தடுக்கிறாங்க. அன் ஹாத்தமி தஹபி, தங்கத்தால மோதிரம் போடுவதை தடுத்திருக்கிறார்கள். அவு கால ஹல்கத்தி தஹபி, அல்லது தங்கத்தால் ஒரு வளையத்தை போடுவதை ஆண்களுக்கு தடுத்திருக்கிறாங்க. வ அனில் ஹரீரி, பட்டாடையை ரசூலா தடுத்திருக்கிறாங்க. வ இஸ்தபரகி, அந்த பட்டாடையிலும் தடித்த பட்டு ரசூலா தடுத்திருக்கிறாங்க. வ தீபாஜி, அலங்காரப்பட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. வல் மீசரத்தில் ஹம்ரா, சிவப்பு மென்பட்டு, அதாவது மீசாரா என்று சொல்லக்கூடிய பட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. வல் கசியி, பட்டு கலந்த எகிப்திய பஞ்சாடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. வ ஆனியத்தில் ஃபில்லதி, வெள்ளியில் பாத்திரங்கள் வைத்துக் கொள்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க என்ற செய்தியைத்தான் புகாரில் 5863வது செய்தியா பார்க்கணும். ரசூல்ல ஆண்களுக்கு எதை தடுக்கிறாங்கன்னா, தங்கத்துல மோதிரத்தை தடுக்கிறாங்க, தங்கத்துல வளையம் போடுறதை தடுக்கிறாங்க. மோதிரமோ வளையமோ வெள்ளியில் போடுவதையோ இரும்புல போடுவதையோ ரசூலா தடுக்கல என்று இதுல இருந்து விளங்குது. அதே போல சஹீஹ் புகாரில் 5864வது செய்தியில அன்னவு நஹா அன் ஹாத்தமி தஹபி, ரசூல்லா எங்களுக்கு எதை தடுக்கிறாங்கண்டா தங்கத்துல மோதிரம் போடுறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இதுதான் பட்டாடையும் தங்கத்துல ஆபரணங்கள் போடுறதுன்னு தான் ஆண்களுக்கு தடுக்கப்பட்டது. ஆனா மோதிரம் போடுறது, அதே மாதிரி வளையம் போடுறது வெள்ளியிலேயோ இரும்பிலேயோ போட்டால் அது ஆண்களுக்கு இஸ்லாத்தில் தடை இல்லை. ஆனா இது தடை என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எதை ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா, புகாரில 5885வது செய்தியில லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஸப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா, பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களையும் வல் முத்தஸப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால், ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஆதாரமா காட்டி பெண்கள் களத்து மாலை போடுறாங்க, எனவே ஆண்களும் களத்து மாலை போடாதீங்க என்று சொல்றாங்க. இந்த வாதம் ஏற்புடையதாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்கள் களத்து மாலை மட்டும்தான் போடுறாங்களா? பெண்கள் மோதிரம் போடுறாங்க, பெண்கள் வளையல் போடுறாங்க, பெண்கள் இன்னும் பல ஆபரணங்கள் போடுறாங்க. அப்ப பெண்கள் பயன்படுத்துற ஆபரணங்களை ஆண்கள் பயன்படுத்த கூடவே கூடாது என்றா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு தங்கத்துல மோதிரம் ஹராம் பண்ணினாங்க, வெள்ளில ஹராம் பண்ணினாங்களா? இரும்புல மோதிரம் போடுறது ஹராம் பண்ணினாங்களா? இல்ல. பெண்களும் தானே மோதிரம் போடுறாங்க. பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடக்க கூடாதுண்டா, பெண்கள் களத்து மாலை போடுறதுனால ஆண்களும் களத்து மாலை போடக்கூடாதுண்டா, பெண்கள் மோதிரம் போடுறாங்க, அவங்க தங்கத்துல போடுறாங்க, ஆண்கள் வெள்ளியில போடலாமா இல்லையா? போடுறோமா இல்லையா? போட மார்க்கம் அனுமதிக்குதா இல்லையா? அப்ப பெண்கள் வளையல் போடுறாங்க, ஆண்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு வளையலை வெள்ளியில போடலாமா இல்லையா? போட முடியுமா இல்லையா? போடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா இல்லையா? அனுமதிக்கிறது. அப்ப பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுண்டா மோதிரமும் தான் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஆண்கள் வளையலும் போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஆண்கள் ஒரு மொண்டியல் வடிவத்துல ஒரு இரும்புல வளையலும் ஆண்கள் போடக்கூடாது என்று தானே சொல்லணும். வெள்ளியிலும் போடாதீங்க, இரும்புலையும் போடாதீங்க, மோதிரம் போடாதீங்க என்று சொல்லணுமா இல்லையா? சொல்லல. அப்ப பெண்களுக்கு ஒப்பாக நடக்குவது என்பது இந்த கருத்தை தராது. பெண்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது. பெண்களுடைய அந்த வளைவு, நெளிவு, குலைவு அது ஆண்களுடைய நடத்துல இருக்கக்கூடாது. ஏண்டா பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுன்றதை வச்சு பெண்கள் அணியும் ஆடை அணிகலங்கள் ஆண்கள் அணியக்கூடாது என்று வந்தால், மார்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மோதிரம் அணிந்திருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் கூட மோதிரம் அணிஞ்சிருந்தாங்களா இல்லையா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில 5870வது செய்தியில வருது, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான ஹாது மின் ஃபில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மோதிரம் இருந்தது, அது வெள்ளியிலான மோதிரமாக இருந்தது. வகான ஃபஸ்ஸுஹு மின்ஹு, அதுல கல்பதிக்கும் குமிழும் வெள்ளியிலானதாக இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டிருக்கிறாங்களா இல்லையா? பெண்களும் மோதிரம் போட்டாங்க தங்கத்துல, ரசூலுல்லாஹ் மோதிரம் போட்டிருக்கிறாங்க வெள்ளியில. பெண்களுக்கு ஒப்பாக நடக்க கூடாதுன்னா பெண்கள் மோதிரம் போடுற மாதிரி ஆண்களும் மோதிரம் போடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பாங்களா இல்லையா? தானும் போட்டு இருக்கிறாங்க, பிறருக்கும் போடுவதற்கு ரசூலுல்லாஹ் அனுமதித்து இருக்கிறாங்க என்பதிலிருந்து என்ன விளங்குது? இது இந்த டிரெஸ்ஸை, ஆடையையோ ஆபரணங்கள் அணிகலங்களையோ குறிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. பெண்களுடைய அந்த சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கக்கூடாது, குலைவா நடக்கக்கூடாது. பெண்களுடைய நடை நம்மிடம் இருக்கக்கூடாது. பெண்கள் நடக்கக்கூடிய பெண்களுடைய அந்த குலைவு, அந்த நலிவு நம்மிடம் இருக்கக்கூடாது. ஒரு ஆண் என்று அதுக்குரிய அந்த கம்பீரம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணா இருந்தா அந்த நலிவோடு இருப்பாங்க. ஆணுடைய குரல்ல பெண்களுடைய அந்த குலைவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்கன்றது தானே நாங்க விளங்கணும். கிட்டத்தட்ட சமூகத்துல பெண்களுக்கு ஒப்பானதாக அரவாணிகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த அரவாணிகளாக இருக்கக்கூடிய இந்த தன்மையை இஸ்லாம் தடுக்குது. அதைத்தான் இந்த செய்தி தடுக்குதே தவிர பெண்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்கள் செய்யக்கூடாது என்ற மாதிரி இந்த செய்தி சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அது சாத்தியமும் அல்ல. இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த ரிஸ்ட் வாட்ச் இருக்குதே, கை கடிகாரங்கள், இந்த கை கடிகாரங்களை பொறுத்தளவுல இது 16ஆம் நூற்றாண்டுல தான் முதலாவதாக கண்டுபிடிக்கப்படுது. கை கடிகாரம் ஒரு மணி கூட செவத்துல வைப்பாங்க, ஒரு சுவரில் வச்சிருந்தாங்க, வால் கிளாக்கா வச்சிருந்தாங்க, அல்லது ஒரு வீட்டுல ஒரு பொருளாக அதை வேற தனியா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இது கை கடிகாரமாக முதலாவதாக எப்ப பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொன்னா 16ஆம் நூற்றாண்டுல தான் பயன்பாட்டுக்கு வருது. அப்ப இந்த 16ஆம் நூற்றாண்டுல தான் இது ஒரு ஆபரணமாக, ஒரு ஃபேஷனாக பெண்கள் தான் அணிந்தார்கள் கை கடிகாரத்தை. ஆண்கள் மணி கூட எப்படி வச்சிருந்தாங்கன்னா அவனோட கோட்ல தான் வச்சிருந்தாங்க. கோட்ல என்ன செய்வாங்கன்னா உள்ள ஒரு செயின்ல அந்த மணி கூட வச்சு தேவைப்பட்ட நேரத்தில் இப்படி பார்த்து உள்ள பொக்கெட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அது பொக்கெட் வச்சாதான் வச்சிருந்தாங்க, ரிஸ்ட் வச்சாக வைத்திருக்கவில்லை. பெண்கள் தான் ஒரு ஆபரணத்தின், பெண்களுடைய ஒரு ஃபேஷனில் ஒன்றாக கை கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தார்கள். 1500ஆம் ஆண்டுகள்ல எலிசபெத் ராணி, முதலாவது எலிசபெத் ராணிக்கு தான் இந்த கை கடிகாரம் முதலாவது அன்பளிப்பாக கூட வழங்கப்பட்டு வந்தது. அப்ப அரச மட்டத்துல அது ராயல் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க முக்கியமான ஒரு ஆபரணமாகத்தான் இந்த கை கடிகாரத்தை பயன்படுத்தி வந்தார்கள். 18ஆம் நூற்றாண்டுல தான் இந்த கை கடிகாரம் என்பது ஆண்களுக்குரிய ஒரு பொருளாக, ஒரு ஆபரணமாக, ஒரு பாவனைக்குரிய ஒரு பொருளாக பயன்பாட்டுக்கு வந்தது. குறிப்பாக 1915ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த முதலாம் யுத்த காலத்தில் தான் ஆண்கள் கை கடிகாரத்தை தேவைக்காக வேண்டி கையிலே கட்ட வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து இருந்தார்கள். இப்ப 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மார்க்கறிஞர்களிடம் கை கடிகாரம் கட்டலாமா என்று கேட்டா அவர் என்ன சொல்லியிருப்பார்? நீங்க சொல்ற விளக்கத்தின்படி சொல்வதாக இருந்தா கை கடிகாரம் என்பது பெண்களின் ஒரு ஆபரணமாக இருக்கிறது, பெண்களுடைய ஒரு ஃபேஷன் பொருளாக இருக்கிறது, எனவே பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் நடக்க வேண்டாம், கை கடிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அதுவும் ஹராம் தான் என்று தானே உங்களுடைய வாதப்படி பத்துவா கொடுப்பார். அப்ப 16ஆம் நூற்றாண்டுல கை கடிகாரம் ஹராமாகி 18ஆம் நூற்றாண்டுல ஆண்களும் கை கடிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்த உடனே அது ஹலாலா மாறுமா இல்லையா? அப்ப ஒரே விஷயம் ஒரு காலகட்டத்துல ஹராமாகி இன்னொரு காலகட்டத்துல ஹலால் ஆகுது. யாருடைய விளக்கத்தின்படி? பெண்களுக்கு ஒப்பாக நடக்கும் ஆண்களை போன்றும் ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கும் பெண்களை போன்றும் இருப்பதை ரசூலுல்லாஹ் சாபத்துக்குரிய செயலாக சொன்னார்கள் என்பதை வைத்து பெண்கள் அணிகிற ஆபரணங்களையும் அணிகலங்களையும் பொருட்களையும் ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்துக்கு வந்தா 15ஆம் நூற்றாண்டுல கை கடிகாரம் ஹராம், 18ஆம் நூற்றாண்டுல ஹலால், இப்ப டபுள் ஹலால் என்ற மாதிரி ஆகுமா இல்லையா? அப்ப இதுல இருந்து இந்த பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை வச்சு இதை முடிவு செய்யக்கூடாது என்பது தெளிவாக விளங்குகிறது. அப்ப கடிகாரம் என்பது இப்ப மௌலவிமார்கள் உலமாக்கள் தான் போடுறாங்க. அப்ப இது ஹராம் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. கை கடிகாரம் நமக்கு ஹலால். ஏன் ஹலால்? பெண்கள் தான் கை கடிகாரம் போடுறாங்க. பெண்கள் போடுறது அவங்களோட தேவைக்கு, நாங்க போடுறது எங்களோட தேவைக்கு. இந்த மாதிரி கலத்து மாலை என்பதும் பெண்கள் அவங்களோட தேவைக்கு போடுவாங்க, ஆண்கள் நம்முடைய தேவைக்கு போடுவதாக முடிவு செய்தால் என்ன தவறு இருக்கிறது? இதை சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கலத்து மாலை போட்டு இருந்ததை ரசூல் அனுமதித்ததாக புகாரியிலே 5884வது செய்தி நமக்கு சொல்லுது. ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்க. ஐனல் லுகஉ, அந்த சிறு பையன் எங்கே என்று ரசூலா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 3 தடவை ஐனல் லுகஉ, சிறுவன் எங்கே, சிறு பையன் எங்கே என்று கேட்கிறாங்க. அப்ப பொடியன் எங்கன்னு ரசூலா கேட்கிறாங்க. அப்ப உதுல் ஹசன, ஹசன் இப்னு அலி, அந்த ஹசன் இப்னு அலியை அழையுங்கள், அழைத்து வாருங்கள் என்று ரசூலா சொல்றாங்க. ஃபகாமல் ஹசன் இப்னு அலியின் யம்சி வஃபி உனுகிஹி ஸஹாபு, ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய களத்தில் நறுமண மாலை ஒன்றை அணிந்தவராக நடந்து வந்தார்கள் என்று இந்த செய்தி சொல்லுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை விரித்தவாறு இப்படி இருந்தார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கைகளை விரித்தவாறு ரசூலுல்லாவை அணைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு, இறைவா அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹு, இறைவா நான் இந்த ஹசனை நேசிக்கின்றேன், ஃபஹிப்புஹு, நீயும் ஹசனை நேசித்து விடு, வஹிப்ப மன் யுஹிப்புஹு, யார் ஹசனை நேசிக்கிறார்களோ அவர்களையும் நீ நேசித்து விடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக இந்த செய்தி வருது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நறுமணம் நிறைந்த கலத்து மாலையோட வந்தாங்களா இல்லையா? அப்ப கலத்து மாலை அணிவது ஹராமாக இருந்தால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கலத்து மாலையோட வரும்போது ரசூல் என்ன சொல்லுவாங்க? இது ஹராம், இதை அணியாதே, இதை கலற்றி விடு என்று கலட்டுவாங்களா இல்லையா? சிறுவன் என்பதனால ரசூல் அனுமதித்ததாக நீங்கள் நினைத்து விடக் கூடாது. காரணம், இதே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலை சேர்ந்த பேரித்தம் பழங்களை, பொது சொத்தாக ஜகாத்து பொருளாக வந்த பேரித்தம் பழங்களை வாய்க்குள்ளே போட்ட நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபநலர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் அதை பார்த்தார்கள். ஃபஅஹ்ரஜா மின் ஃபீஹி, அவருடைய வாயிலிருந்து ரசூல் அதை வெளியேற்றினார்கள். ஃபகால அமா அலிம்த அன்ன ஆல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யாகுலுன ஸதகா, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் சதகாவை சாப்பிட மாட்டார்கள் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் என்ற செய்தியை புகாரிலே 1485வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப சிறுவராக இருந்தாலும் கூடாது என்றால் ரசூல் அதை தடுத்து இருப்பார்கள். அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு களத்து மாலையை போட்டு வந்தாங்க என்று விளங்குது. களத்து மாலை அணிய வேண்டாம் என்று ரசூலா நேரடியாக ரசூல் அதை அனுமதித்ததாக விளங்குகிறது, தடை செய்யவில்லை என்று விளங்குகிறது. களத்து மாலை அணிய கூடாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வேறு எங்கும் தடுத்ததாக எந்த செய்தியும் இல்லை என்று இருக்கும் பொழுது ஆண்கள் களத்து மாலை அணிய கூடாது என்று எதை வைத்து தடை செய்வது? அப்போ வந்து தடை செய்வதற்கு நேரடி ஆதாரம் வேணும். நேரடி ஆதாரம் இல்லாம தடை செய்தால் நாங்கள் அல்லாஹ் ஹலாலாக்கின உண்ட ஹராமாக்கின குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகி விடுவோம். எனவே களத்து மாலை ஆண்கள் தாராளமாக அணியலாம். ஆனா இன்று இந்த களத்து மாலை அணியக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் கேங்ஸ்டர்மார்கள் தான் அணிகிறாங்க, ரவுடி பயல்கள் தான் அணிகிறாங்க. அப்ப அவங்க அந்த கோலத்தை பார்க்கும்போது அவங்களோட நாங்களும் களத்து மாலை போட்டோம்னா நாங்களும் ஒரு ரவுடி பயலா இருப்போம், நாங்களும் ஒரு கேங்ஸ்டரா இருப்போம், நமக்குள்ள அந்த மரியாதை இல்லாம போகும் என்று ஒருத்தர் நினைத்தால் அதை தவிர்ந்து கொள்ளலாம். இது நான் எனக்கு தேவையில்லை என்று தவிர்ந்து கொள்ளலாம். ஒரு ஒழுக்க விழுமியங்களை சிதைக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு அணிக்கலமாக இருக்கிறது என்று ஒருத்தர் நினைத்தால் அதை தவிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லலாமே தவிர கூடாது, ஹராம் என்று சொல்ல முடியாது. ஒருவர் ஒரு பகுதியில மக்கள் வாழ்றாங்க, அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் சர்வசாதாரணமாக களத்து மாலையை ஒரு டீசென்டான நிலையில அணியக்கூடியவர்களாக இருந்தா அவங்களுக்கு இந்த வாதத்தை வச்சு நீங்க அணியாதீங்க தவிர்த்து கொள்ளுங்க சொல்ல முடியாது. அப்போ ஒவ்வொரு பகுதியை சேர்ந்தவர்கள் அது அவங்க டீசென்டா கருதுறாங்களா டீசென்ட் இல்லாததா கருதுறாங்களான்றதை வச்சு ஒரு முடிவு வேணுமென்றா மேலதிகமா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா டீசென்டாகவே இல்லை, ஆனா நான் அணிய நினைக்கிறேன்னு ஒருத்தர் நினைத்தால் அவருக்கு அணியக்கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதனால களத்து மாலை ஆண்கள் அணிவதற்கு அனுமதி உண்டு. அதை ஒருவர் டீசென்ட் இல்லை, அது ஒரு நல்ல ஒரு செயலாக மதிப்புமிக்க செயலாக விளங்கவில்லை என்று நினைத்தால் தவிர்ந்து கொள்ளலாமே தவிர கூடாது என்று ஃபத்வாஸ் கொடுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதுதான் இதற்கான பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்ததாக இன்னொரு சகோதரர் பதுல்லையில இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. வீட்டை விட்டு வெளியேறும் போது போதும் ஆதாரபூர்வமான துவா எது என்று கேட்கிறார். அப்ப வீட்டை விட்டு வெளியேறும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆதாரபூர்வமான சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அது எங்க வருது என்று சொன்னா
நசாயில 5391வது செய்தியாக ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஹதீஸ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கான இதா ஹரஜ மின் பைத்திஹி, ரசூல் வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் கால சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி அல்லாவின் பெயரை கொண்டு, ரப்பி என் இறைவா, அஊது பிக உன்னை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், மின் அன் அதில்ல அவு அலில்ல அவு அலிலிம அவு உலுலம அவு அஜ்ஹல அவு யுஜ்அல அலைய, எதெல்லாம் விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னா, அன் அதில்ல நான் சருகி விடாமலும், அவு அலில்ல வழி தவறி விடாமலும், அவு அலிலிம நான் அநீதி இழைக்காமலும், அவு உலுலம எனக்கு அநீதி இழைக்கப்படாமலும், அவு அஜ்ஹல நான் மடையனாகாமலும், அவு யுஜ்அல அலைய நான் பிறரை மூடராக்காமலும் இருப்பதற்கு உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்று நசாயில ஒரு ஆதாரபூர்வமான செய்தி வருது. அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியேறதா இருந்தா இந்த துஆவை தான் சொல்லணும். என்னது? பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அதில்ல வ அலில்ல வ அல்லம உலம அவ் அஜல வ யுஜல அலைய என்ற இந்த துஆவை தான் நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி திருமிதியில 3349வது செய்தியில் இது கண்மையான சொற்களால வருது. இதே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கான இதா ஹரஜ மின் பைத்திஹி, ரசூல வீட்டை விட்டு வெளியேறினால் கால பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு, தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹ் மீது நான் தவக்கல் வைக்கின்றேன், அல்லாஹும்ம இறைவா, இன்னா நஊது பிக உன்னை கொண்டு நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம், மின் அன் நஸில்ல நாங்கள் சருகாமல் இருப்பதற்கும், அவு நலில்ல நாங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கும், அவு நலிலிம நாங்கள் அநீதிக்குள்ளாமல் இருப்பதற்கும், அவு நுலுலம நாங்கள் பிறருக்கு அநீதி இழைக்காமல் இருப்பதற்கும், அவு நஜ்ஹல நாங்கள் மடையர்களாக இருக்காமல் இருப்பதற்கும், அவு யுஜ்அல அலைனா பிறரை மூடராக்காமல் இருப்பதை விட்டும் நாங்கள் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம் என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் ஆதாரபூர்வமான செய்தியில வரக்கூடிய துஆ. ஆனா பெரும்பாலும் சமூகத்துல எந்த துஆவை ஓதுறாங்க என்று சொன்னா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற துஆவை ஓதுறாங்க. இந்த துஆ சஹீஹான ஒரு ஹதீஸ் இல்ல. இந்த செய்தி அபூதாவுதுல 4431வது செய்தியில வருது. இதுல இப்னு ஜுரைஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார். இவர் ததிலை செய்யக்கூடிய ஒருவர், இருட்டடிப்பு செய்து தான் யாரிடமிருந்து கேட்டாரோ அவருடைய பேரை சொல்லாம வேறொருவருடைய பேரை இருட்டடிப்பு செஞ்சு அந்த செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒருவராக இருப்பதனால இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. அப்ப இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம். கேட்காம இவர் ஆள் மாத்தி சொல்றதுனால, ஆளை இல்லாமலாக்கி சொல்றதுனால, இவர் இடையில சொன்னவர் யாருடைய பேரை மறைச்சு சொல்றாரோ அவர் பலவீனமானவராக இருந்தா இந்த செய்தி பலவீனமானதாக ஆகிவிடும் என்ற காரணத்தினால் இருட்டடிப்பு செய்யப்பட்ட தத்லீஸுடைய நிலையில் உள்ள செய்திகளை ஆதாரபூர்வமான செய்திகளாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனால பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்ற கருத்தில் வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமான செய்தியில இந்த துஆவை ஓதக்கூடாது. எந்த துஆவை ஓதணும் என்றால், நான் ஏற்கனவே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக சொன்னேன், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அன் நஸில்ல வ நலில்ல என்ற அந்த வாசகத்தை வரக்கூடிய துஆவோ, அல்லது பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அஸில்ல வ அலில்ல அவ் அலிலிம அவ் உல்லம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலை என்ற அந்த துஆவை தான் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார் என்றா, சுஜூத் செய்யும் போது நாம் தரையில் முதலில் கைகளை வைக்க வேண்டுமா அல்லது கால்களை வைக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சுஜூத் செய்யும் போது முதலாவதாக கைய நிலத்துல வைக்கணுமா அல்லது முழங்கால நிலத்துல வைக்கணுமா, குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோட விளக்குங்க என்று கேட்டிருக்கிறார். சுஜூத் செய்யும் போது கால்களைத்தான் முதலில் வைக்க வேண்டும், கைகளை பிறகுதான் வைக்க வேண்டும் என்ற கருத்துல சில பலவீனமான ஹதீஸ்கள் வருது. அந்த ஹதீஸ்களை நாங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆனா ஆதாரபூர்வமான செய்தி எப்படி வருதுண்டா, நசாயி என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 1079வது செய்தியா வருது. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா சஜத அஹதுக்கும் உங்களை யாராவது ஒருத்தர் சுஜூத் செய்வதாக இருந்தால் ஃபல்யல யதைஹி கப்ல ருக்பத்தைஹி அவர் தன்னுடைய முழங்காலை வைப்பதற்கு முன்பதாக தரையிலே 2 கைகளை வைக்கட்டும். வலா யபருக் புருகல் பஈரி ஒரு ஒட்டகம் அமர்வதை போன்று அமர வேண்டாம்.
ஒட்டகம் அமர்வதை போன்று அமர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஒரு செய்தி வருது. அப்ப இந்த செய்தியில என்ன வருது? இதுல ரெண்டு விஷயம் வருது. ஒன்று, இதா சஜத அஹதுக்கும், உங்கள் ஒருத்தர் சுஜூத் செய்வதா இருந்தா அவர் தரையில் முழங்கால்களை வைப்பதற்கு முன்பதாக கைகளை வைக்க வேண்டும். தெளிவா நேரடியா அச்சொட்டாக நச்சாக சொல்லப்படுகின்ற செய்தி, தெல்ல தெளிவாக சொல்லப்படுகின்ற செய்தி, தரையில் கைகளைத்தான் வைக்க வேண்டும், பிறகுதான் கால்களை வைக்க வேண்டும். ஆனா இரண்டாவது பகுதி என்ன வருது என்று சொன்னா, வலா யப்ருக் புருக்கல் பஈரி, ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்று இரண்டாவதாக அந்த ஹதீஸ்ல இரண்டாவது பகுதி ஒரு செய்தியை சொல்லுது. ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்றா சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, ஒட்டகம் அமர்வது என்றால் என்னது? ஒட்டகத்துல முன் கால்கள் பின் கால்கள் இருக்குது. முன் கால்களை கைகளண்டு வைத்துக் கொண்டு பின் கால்களை கால்களண்டு வைத்துக் கொண்டு ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒட்டகம் அமர்வதை போல் ரசூல் அமர வேண்டாம் என்றாங்க. ஒட்டகம் எப்படி அமரும்? முதலாவதாக முன்னுக்குள்ள கையதான், அதாவது முன் கால்கள் இருக்குதே அதைத்தான் தரையில் வைக்கும், பிறகுதான் பின்னாடி உள்ள கால்களை தரையில் வைக்கும். நீங்க ஒட்டகம் அமரும் வீடியோக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 கால்கள் பின்னாடி 2 கால்கள் எல்லாம் 4 கால். ஆனா நாங்க விளங்கிக் கொள்றதுக்காக முன்னாடி உள்ள 2 கைகள் என்றும் பின்னாடி உள்ள 2 கால்கள் 2 கால்கள் என்றும் எடுத்துக்கொண்டால் ஒட்டகம் அமரும் போது முன்னாடி உள்ள 2 கைகளை தான் தரையில் வைக்கும். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம். அப்ப ஒட்டகம் கையை வச்சுதானே அமருது. அப்ப கையை வச்சு அமர வேண்டாம் என்றால் நாங்க சுஜூத் போகும்போது காலை தான் வைக்கணும் என்று சில பேர் கருத்து சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஹதீஸ்ல முன்பகுதி என்ன சொல்லுது? முதல்ல கையை வைங்க பிறகு முழங்கால வைங்கன்றது. பின்பகுதி என்ன சொல்லுது? முதல்ல முழங்கால வைங்க பிறகு கையை வைங்கன்றது. இந்த ஹதீஸ் ஒன்று கொண்டு முன்பகுதி பின்பகுதியை முரணாக சொல்கிறது. எனவே இந்த ஹதீஸ்ல குழப்பம் இருக்குது. எனவே குழப்பம் இல்லாம நாங்க அந்த பலவீனமான ஹதீஸை பின்பற்றிட்டு போலாமே என்ற மாதிரி சொல்றாங்க. பலவீனமான செய்தியை பின்பற்ற முடியாது. இந்த ஹதீஸ்ல குழப்பம் இருக்குதான்னு கேட்டா எந்த குழப்பமும் இல்லை. முதலாவது பகுதி தெளிவாக சொல்கிறது, நீங்கள் இதா சஜத அஹதுக்கும், உங்களை யாராவது சுஜூத் செய்யறதா இருந்தா அவர் தனது 2 கைகளை வைக்கட்டும். தெளிவான வாசகங்கள். கபல ருக்பத்தைஹி, 2 முழங்கால்களை வைப்பதற்கு முன்பதாக ரசூல தெளிவா வழிகாட்டிட்டாங்க. தரையில 2 கையை தான் வைக்கணும், பிறகுதான் கால்களை வைக்கணும் என்று. இதுல என்ன குழப்பம் இருக்குது? எந்த குழப்பமும் இல்லை. பின்னாடி உள்ள வாசகம் குழப்பமாக வந்தாலும், யாராவது குழப்பமாக நினைத்தாலும், முன்னாடி உள்ள வாசகம் தெளிவாக நமக்கு ஒரு வழிகாட்டுதா இல்லையா? தெளிவா கைகளை வைக்க சொல்லிருச்சு. அப்ப நாங்க சுஜூத்ல தரையில முதலாவதா கையை தானே வைக்கணும். இது யாரு ஏன் மாற்று கருத்து இதுல யோசிக்கணும்? மாற்று கருத்து எதுவும் இல்லை. சரி, பின்னாடி வாரத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓமையாக சொன்னது அதுல ஏதாவது குழப்பம் இருக்குதான்னு கேட்டா அதுல எந்த குழப்பமும் இல்லை. வலா யப்ருக் புருக்கல் பஈரி, நீங்கள் ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்று சொன்னது, ஒட்டகம் முன்னாடி உள்ள 2 கால்களை கீழே வைக்கிறது. அதை 2 கைகள் என்று நினைத்து 2 கைகளை நீங்கள் முதலில் தரையில் வைக்க வேண்டாம், ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்றால் ஒட்டகம் 2 கால்களை முதலில் வைக்கிறது, அது கைகள் தான். எனவே கைகளை தரையில் வைக்க வேண்டாம் என்று சொல்ற விளக்கம் ஏற்புடைய விளக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த கையையும் காலையும் எதை வச்சு முடிவு செய்யணும் என்றதை நாங்க முதல்ல விளங்கணும். கையுடைய டிசைன் என்னன்னு சொன்னா முன்பகுதிக்கு தான் வளையும். கை முன்புறமாக வளையும், கால் பின்புறமாக வளையும், பின்பகுதியில வளையும். காலை முன்னுக்கு வளைக்க போனீங்கன்னா காலை உடைச்சு கொள்வீங்க, கையை பின்னுக்கு வளைக்க போனீங்கன்னா கையை உடைச்சு கொள்வீங்க. அப்ப கையையும் காலையும் எப்படி வேறுபடுத்தி கொள்ளணும் என்றா, முன்புறமாக வளையக்கூடியது கை என்றும் பின்புறமாக வளையக்கூடியது பின்பகுதியில் வளையக்கூடியது கால் என்பதும் தான் அதனுடைய இயல்பு. ஒரு மிருகத்துக்கு முன்னுக்கு 2 கால் பின்னுக்கு 2 கால் இருந்தாலும் முன்னுக்குள்ளது காலா பின்னுக்குள்ளது காலா? முன்னுக்குள்ளது 2 கால்களை கையெண்டு கணக்கு போட்டா முன்னுக்குள்ளது காலா பின்னுக்குள்ளது காலா என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரணுமா இல்லையா? எப்படி முடிவெடுக்கிறது? எந்த ஒரு பிராணியை கால்நடையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது முன்னுக்கு 2 கால்களை வச்சு கொண்டு இருக்குதே, அது உண்மையிலே கையா காலா என்று கேட்டால் அது உண்மையிலே கால் தான். ஏன் தெரியுமா? பிராணிகளுடைய முன்னுக்குள்ள அந்த உறுப்பு வளையும் டிசைனை பார்த்தீங்கன்னா பின்பகுதியை நோக்கி தான் வளையும். அப்ப பின்பகுதியை நோக்கி வளையக்கூடியதுக்கு என்ன சொல்லுவோம்? நாங்க கால் என்று சொல்லுவோம்.
ஒரு பிராணியுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய 2 கால்கள் முன்பகுதியை நோக்கிதான் வளையும். இப்ப எந்த கால்நடையிலும் முன்னாடி உள்ள 2 கால்கள் பின்புறத்தில் வளையக்கூடியதாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய 2 கால்கள் முன்புறமாக வளையக்கூடியதாகவும் இருப்பதிலிருந்து பிராணியுடைய முன்பாதங்களாக இருக்கக்கூடியது பாதங்கள், பின்னாடி இருக்கக்கூடியதுதான் கைகளாக இருக்கிறது. அப்போ ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்றா ஒட்டகம் முன்னாடி எதை வைக்கும்? முன்னால் இருக்கக்கூடிய 2 கால்களை தான் வைக்கும். ஒட்டகம் அமர்வதை போல் 2 கால்களை முன்னாடி வைத்து அமராதீர்கள் என்றுதான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். ஒட்டகத்துல பின்னாடி இருக்கக்கூடிய 2 கால்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் அது அசையும் திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அது முன்புறமாக வளைகிறது. எனவே ஒட்டகத்துல பின்னாடி இருக்கக்கூடியது கைகளாக இருக்கிறது. அப்ப முன்னாடி கால்களும் பின்னாடி கைகளும் என்ற டிசைன்ல தான் எல்லா கால்நடைகளும் இருக்கின்றன. எனவே அது ஒட்டகம் அமர்வதை போல் அமர வேண்டாம் என்றால் ஒட்டகம் அமர்வதை போல் முன்னாடி கால்களை வைத்து அமராதீர்கள், கைகளை வைத்தே அமருங்கள் என்ற கருத்தில் மிக நேர்த்தியாக சரியாக தான் சொன்ன கருத்துக்கு பொருத்தமான ஊமையோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சுஜூத் செய்பவர்கள் முதலாவதாக தன்னுடைய 2 கைகளை தான் தரையில் வைக்க வேண்டும், பிறகு கால்களை வைக்க வேண்டும். வயசுக்கு போனவங்க சுஜூத் செய்யும் போது கஷ்டமா இருக்குது, முன்னாடி தரையில காலை தான் வைக்கணும் என்ற மாதிரி சிலர் கேட்பீங்கண்டா நீங்க உங்களோட கைகளை வச்சு பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு போக முடியும். அப்படி உங்களுக்கு சிரமம் கஷ்டம், அப்படி நான் கையை வச்சு சுஜூத் செய்ய போனேன்டா நான் தடுமாறி விழுந்துருவேன், எனக்கு முடியாம இருக்குது, நான் நிர்பந்திக்கப்படுகிறேன் என்றால் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மீறி சிரமப்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 286வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே அல்லாஹ் உங்களோட சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான். அப்ப நீங்க முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு சுஜூதுக்காக போறதுக்கு முயற்சி செய்யுங்கள். முடியாத நிலையில காலை வச்சு போனீங்கன்னா அல்லாஹ்வோட உள்ளத்தை கவனத்தில் கொண்டு, உங்களோட சிரமத்தை கவனத்தில் கொண்டு, உங்களோட நியத்தை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறான். ஆனா கண்டிப்பாக இயல்பான நிலையில் இருப்பவர்கள் தரையில் முதலாவதாக கைகளைத்தான் வைக்க வேண்டும், பிறகுதான் கால்களை வைக்க வேண்டும் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரத்துக்கான முக்கியமான சில அறிவிப்புகளோடு இந்த உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பயனுள்ள மார்க்க விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கமான #NOTE76415425 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்து வடிவில் அனுப்பினால் மிகவும் இலகுவானதாக இருக்கும். அந்த எழுத்து வடிவில் அல்லது முடியாதவர்கள் மாத்திரம் வாய்ஸ் நோட்டாக அனுப்பி வையுங்கள். அதை நாங்கள் பதிவு செய்து கொண்டு உங்களுடைய கேள்விக்கான சந்தர்ப்பம் வருகின்ற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அதற்கு மார்க் அடிப்படையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பதில் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரத்துக்கான உங்கள் சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை நாம் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.